எல்லோருக்கும் வணக்கம். அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவையில் உள்ள அலுவலர்களுக்கான வினைத்திறமகான் தடைப்பரீட்சை 3வது வினைத்திறமகான் தடைப்பரீட்சைக்கான கருத்திட்ட முகாமைத்துவம் தொடர்பான வழிகாட்டல் செயலமர்வு தொடரில் இன்றைக்கு 2வது செயலமர்வில் சந்திக்கிறோம். கடந்த செயலமர்வு கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் காணொளிகளாக உங்களுக்கு பதிவிடப்பட்டிருந்தது. தொடர்ந்து வருகிற செயலமர்வுகள் காணொளி வடிவத்திலும் குரல் ஒலிப்பதிவு வடிவத்திலையும் உங்களுக்கு பதிவிடப்படும். பொருத்தமான நேரத்தை ஒழுங்குபடுத்தி அந்த விடயங்களை தவறாம படிச்சு கொள்ளுங்க. மிக முக்கியமானது, உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் செயலமர்வு நடைபெறும் நேரம் ஒரே விதமாக இருக்காது. நான் ஏற்கனவே சொன்னது போல இப்படி 8:30க்கும் இருக்கலாம், 7 மணிக்கும் இருக்கும். அதுபோல சனி ஞாயிறு மாலை நேரங்கள்லையும் இருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நேரம் வசதியாக இருக்கும், ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு நேரம் வசதி இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு வசதியான நேரங்களில் நேரடியாக இணைந்து கொள்வது சிறந்தது. நேரடியாக என்பது செயலமர்வு நடைபெறும் நேரத்திலேயே இணையவழியினூடாக இணைந்து கொள்வது சிறந்தது. அது இயலாதவர்கள் தயவு செய்து அந்த காணொளியை பொறுமையாக இருந்து பார்த்து கொள்ளுங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பாடத்துக்கான எங்களுக்கு கிடைக்கக்கூடிய புத்தகங்கள் அல்லது இது தொடர்பிலான விவரங்கள் ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகள் அதிகமாக இருக்குது, தமிழில் மிக குறைவு. அப்படி தமிழில் கிடைச்சாலும் அவை காலங்கடந்தவைகளாக இருக்குது. ஆகவே கிடைக்கக்கூடியவற்றை நாங்கள் ஒழுங்குபடுத்தி படிப்பிக்கிறோம், கலந்துரையாடுகிறோம். இந்த விஷயத்த கவனமாக பார்த்து கொள்ளுங்க. ஒன்றுக்கொன்று சில இடங்களில் முரண்பாடு இருக்கும். இப்போ நான் சொல்லுகிற போது கருத்திட்ட சக்கரம் நான் 7 படிமுறைகள் என்று சொன்னால் சில பேர் இல்லை 5 படிமுறைகள் என்று சொல்லுவார்கள். அதில் ஒன்றும் அடம் பிடிக்க தேவையில்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல சாதாரணமாக இது ஒரு முகாமைத்துவம், என்ன திட்டமிடல் சார்ந்த ஒரு முகாமைத்துவத்தினுடைய ஒரு பகுதி. முகாமைத்துவத்தினுடைய ஒரு பகுதி தான் திட்டமிடல். இப்போ மேனேஜ்மெண்ட் ஒரு பகுதி தான் பிளானிங் என்ற ஒரு பகுதி தான் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஆகவே முகாமைத்துவம் என்பது நாள்தோறும் வளர்ந்து வருகிறது. முகாமைத்துவத்துக்குள்ளேயே ஒவ்வொரு கோட்பாட்டாளர்கள் இருக்கிறார்கள். பாரம்பரிய கோட்பாட்டாளர்கள், நவீன கோட்பாட்டாளர்கள் என்று சொல்லி மரபு சார்ந்த அப்படி நிறைய விடயங்கள் இருக்கு. நான் எனக்கு தெரியாத விடயத்தை பேசி எனக்கு எதுவும் தெரியாதுன்றதை உங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடாது. ஆனால் இங்கு வெவ்வேறு வகையிலான அணுகுமுறைகள் இருக்குது. இப்போ அதில் வேறுபாடுகள் இருக்கும். அதை நீங்கள் பெரிய அளவுக்கு குழப்பிக்கொள்ள தேவையில்லை. ஒரு வினைத்திறமகான் தடைப்பரீட்சையினுடைய நோக்கம் அந்த விடயம் தொடர்பான புரிதல், அந்த விடயத்தை வழங்கிக் கொள்ளுகிற அந்த ஆற்றல் பரீட்சாத்துக்கு இருக்குதா என்று பார்க்கறது. இப்போ கருத்திட சக்கரம் என்ன, அது ஒரு சுழற்சியானது. அது பல்வேறு படிமுறைகளுக்கு கூடாக நகர்ந்து சென்று மீண்டும் ஆரம்பித்த இடத்திலேயே புதிய ஒரு ஆரம்பத்தை தோற்றுவிக்கிறது என்பதை அவர் புரிந்து கொள்ளுகிறாரா என்பதை பார்ப்பதுதான் கருத்திட்ட சக்கரம் என்றால் என்ன என்பதற்கான கேள்வி. அங்க சில வேளைகளில் 6 படிமுறைகள், 5 படிமுறைகள், 7 படிமுறைகள் என்கிற படிமுறை வேறுபாடுகள் உங்களுடைய புள்ளிகளை ஒருபோதும் குறைக்காது. அந்த விஷயத்துல நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. என்ன அந்த சார் 6 சொல்றார், நீங்க 7 சொல்றீங்க, இன்னொரு 5 சொல்றார் என்று சொல்லி இப்போ இந்த 3ஐயும் போட்டு நீங்க 5 இருக்கலாம், 6 இருக்கலாம், 7 இருக்கலாம் என்று எழுத தேவையில்லை. அப்படி எழுதாதீங்க. சரிதானே? ஒரு விடயத்துல தெளிவா உறுதியாக இருக்க. சரி, நான் சேஷனுக்குள்ள போகிறேன். இந்த ஆரம்ப செயலமர்வுகளில் சில நிமிடங்கள் தாமதம் பெறும். சில விடயங்களை தொடக்கத்தில் கொஞ்சம் கூட நேரம் நாங்கள் சப்ஜெக்ட் வெளியில இருந்து பேசுவோம். அது ஒரு குறையாக எடுத்துக்கொள்ளாதீங்க. 2 செயலமர்வு அப்படி இருக்கும். ஒவ்வொரு நாளும் உபதேசம் செய்து கொண்டிருக்க இல்லாதானே. சரியா? ஒரு கட்டத்துக்கு மேலே நான் நினைக்கிறேன் 28, 29ஆம் தேதிகளுக்கு பிறகு அது இருக்காது. எல்லோருமே ஃபிக்ஸ்ட் ஆகிடுவோம். அதுக்கு பிறகு ஒரு நேர அட்டவணையையும் நாங்கள் ஒழுங்கமைத்துக் கொள்வோம். இன்றைக்கு செயலமர்வு நடத்துவது இல்லை என்று இருந்தது. நான் வேற ஒரு எஸ்எல்ஏ சாக்கள் செயலமர்வு, அவைக்கு ஒரு மாதத்திலேயே 7 செயலமர்வு தான் நடக்கிறது. இப்போவே 7 முடிஞ்சது, இன்னும் 2 கிழமை இருக்குது. அப்போ நான் அதை இன்றைக்கு கட் பண்ணிட்டு உங்களோட கதைப்பை பண்ணிட்டு தான் புதுசாக போட்டிருந்தேன். அப்படி மேலதிக நேரம் கிடைத்தால் செயலமர்வுகளை கூடுதலாக நடத்துவோம். உங்களுடைய ஒத்துழைப்பு தான் முக்கியம். மற்றது இந்த நேரம் பொருத்தமில்லை அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நானும் 6 மணி 6:30 இருந்து கதைக்க தொடங்கினா 10 மணி வரைக்கும் கதைக்கிறோம். மற்றது உங்களோட வீடுகளில் உங்களோட பிள்ளைகள் படிக்கிறதை பாருங்க. குறிப்பாக கணித விஞ்ஞானம் படிக்கிற பிள்ளைகள் 10 மணிக்கெல்லாம் சேரார்கள், வகுப்பு போடுறாங்க. 11:30 மட்டும் இங்கே இவங்கள்ட்ட இருந்து படிக்கிறாங்க. சரிதானே? பாவம், அந்த பிள்ளைகள் காலையில் 5:30 கிளம்பி யாழ்ப்பாண நகரத்துக்கு 6, 6:15 வகுப்புக்கு போகுது. அப்போ அவங்க 2.5 வருஷமாக கஷ்டப்படுகிறத அவர்களுக்கு முன்னுதாரணமாக நாங்கள் ஒரு 10 மணி வரைக்கும் படிக்க முடியலைன்னா மதிக்க மாட்டாங்களா அம்மா அப்பாட்டு. சரி, கொஞ்சம் வசதி இனங்கள் இருக்கும். எல்லா நாள்லையும் இருக்காது, சில நாள்ல இருக்கும். பொறுத்துக்கொள்வோம். நானும் உங்களோட கதைச்சிட்டு காலையில் 6 மணி ட்ரெயினை பிடிச்சி கிளிநொச்சி போவேன்.
அப்போ எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது, ஒருத்தரும் கஷ்டம் இல்லாமல் இல்லை. ஆனால் இயன்ற வரைக்கும் நாங்கள் இனிமையாக தெளிவாக கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வோம். சரி, சேலமர்வுக்குள்ள போகிறோம். இப்போ முதலாவது விடயம் இந்த கருத்திட்டம் என்பதற்கான வரைவிலக்கணம் சொல்லியிருந்தேன். கடந்த சேலமர்வில் கலந்து கொள்ளாதவர்கள் இதன் காணொளி இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. திரும்ப இதை பேசி வந்தவர்களுடைய நேரத்தை விரியம் செய்ய இல்லை. 2 அணுகுமுறைகளுக்கூடாக இதை பார்த்திருந்த நாங்கள். ஒன்று கருத்திட்டம் என்பதனுடைய செயல் விளக்கம், 2வது அதனுடைய உள்ளீடு என்கிற அடிப்படையில் இந்த வரைவிலக்கணத்தை சொல்லியிருந்தார்கள். ஒரு கருத்திட்டம் கொண்டிருக்கக்கூடிய அதுகின்ற கரெக்டர்ஸ் என்னென்று பார்த்து நாங்கள் கருத்திட்டம் என்பதனுடைய இயல்புகள் அல்ல இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கருத்திட்டத்தினுடைய பண்புகள் என்ற கருத்திட்டங்கள் எவ்வகையான நோக்கம் கருதி அல்லது எவ்விதமான தேவைகள் கருதி, நோக்கம் என்பதை விடவும் எவ்விதமான தேவைகளை கருதி கருத்திட்டங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. கருத்திட்டத்தினுடைய தேவைப்பாடு, கருத்திட்டம் ஒன்று தேவைப்படுவதற்கான காரணம் என்ன என்று கேட்டால், நீங்க பண்புகள் என்கிற கேறீங்க தான் நாங்கள் அதையும் கொடுத்திருக்கிறோம். ஆனால் கருத்திட்டம் ஒன்று தேவைப்படுவதற்கான காரணங்கள் அல்லது சூழ்நிலைகள், ஒரு பிரச்சனையை வெற்றி கொள்வதற்கு அல்லது ஒரு வாய்ப்பை விருத்தி செய்வதற்கு அல்லது பிரச்சனையை வெற்றி கொள்வதற்கும் வாய்ப்பை விருத்தி செய்வதற்கும் மேற்கொள்ளப்படுகிற ஒரு செயற்பாடுகளில் தொகுப்பாக இருக்கும். இது 3 விதமான தேவைகளுக்காக செய்யப்படலாம். ஒன்று, உற்பத்தி திறனை விரிவாக்கம் செய்வதற்கான உற்பத்தி கருத்திட்டங்கள். 2வது, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விடயத்துக்கான தீர்வை தேடுகிற போது அதற்கான மாற்று வழிமுறைகள் அல்லது தீர்வு முறைகளை பரிசோதிப்பதற்கான வாய்ப்பை வழங்குகின்ற பரீட்சார்த்த கருத்திட்டங்கள், பைலட் ப்ராஜெக்ட். 3வது, புதிய தொழில்நுட்பங்கள் அல்லது புதிய விடயங்கள், புதிய செய்முறைகளை ஏற்றுக்கொள்ளும் தன்மையை அதிகரிப்பதற்கும் கடந்த காலத்தின் அணுகுமுறைகள் மனப்பாங்குகளை மாற்றுவதற்குமாக மேற்கொள்ளப்படுகின்ற டெமான்ஸ்ட்ரேஷன் ப்ராஜெக்ட், காட்சிப்படுத்தும் அல்லது வெளிப்படுத்தும் அல்லது ஒரு விடயத்தை விளங்க வைக்கின்ற நோக்கிலான கருத்திட்டங்களாக இருக்கும். இந்த டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு வேறு விதமான தமிழ் இருந்தால் நீங்கள் தேடிக்கொள்ளுங்க. நான் இருக்கிற வரைக்கும் இதை காட்சிப்படுத்துகின்ற அல்லது வெளிப்படுத்துகின்ற அல்லது பரீட்சார்த்தமாக, மேலே இருக்கிறதான் பரீட்சார்த்தமானது, இது டெமான்ஸ்ட்ரேஷன் என்றது விளக்கி உரைக்கின்ற என்கிற அடிப்படையில் சொல்லுவோம். அடுத்த ஒரு கருத்திட்டத்தினுடைய கரெக்டர்ஸ், இதுதான் கரெக்டர்ஸ் என்று சொல்கிறோம். சரிதானே? அது ஒரு நன்கு வரையறுக்கப்பட்ட இலக்குகள் அல்லது நோக்கங்கள் காணப்படும். ஒரு தொடக்கம், முடிவு, திகதிகளை உள்ளடக்கியதாக வரையறுக்கப்பட்ட காலம், ஒன்றோடு ஒன்று இடைத்தொடர்புடைய டாஸ்க், ஆக்கக்கூறுகள், அடைவுகள் மற்றும் செயற்பாடுகளினுடைய ஒரு தொகுப்பு அல்லது ஒரு தொடர் செயல்முறை, ஒரு சீக்வன்ஸ் உண்டு, அதுக்குள்ளே இருக்கும். அடுத்தது, அதற்கென்று வரையறை செய்யப்பட்ட அல்லது குறித்துரைக்கப்பட்ட ஒரு வரவு செலவு திட்டம் இருக்கும். அந்த கருத்திட்டம் மேற்கொள்ளப்படுகிற ஒரு புவியியல் அமைவிடம் ஒன்று இருக்கும், இலக்குக்குழு இருக்கும். இந்த பகுதியும் பார்த்தது கொஞ்சம் வேகமாக சொல்லிக்கொண்டு வந்தோம். கருத்திட்டங்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்பதை பற்றியெல்லாம் பேசிட்டோம். இந்த இடத்துல தான் வந்து நிறைவு செய்தோம். அன்றைக்கு கொஞ்சம் ஸ்லோவா வேறு விடயங்களை வெளியில இருந்து எடுத்து பேசிக்கொண்டிருந்த நாங்கள் கருத்திட்ட சக்கரம், கருத்திட்ட சக்கரத்தை 7 படிமுறைகளுக்கு ஊடாக நாங்கள் பார்த்திருந்தாங்க. முதலாவது, ஒரு கருத்திட்டம் இனங்காணப்படுதல். இந்த ஒவ்வொரு படிமுறையும் நாங்கள் அழகாக படிப்போம், அதில் விளக்கமாக விரிவாக பேச வேண்டியிருக்கு. கருத்திட்டத்தை இனம் காணுவது, அடையாளம் காணுவது. கருத்திட்டம் இனங்காணல், அது அடையாளம் காணல். 2வது, கருத்திட்டம் ஒன்றினை தயாரிப்பது, இனங்கண்ட கருத்திட்டத்தை தயாரிக்கிறது அல்லது கருத்திட்டம் ஒன்றினை உருவாக்கம் செய்கிறது. 3வது, அதற்கான முன் மதிப்பீடு, அது அப்ரைசல் என்று சொல்றோம். கருத்திட்டம் ஒன்று முன் மதிப்பீடு ஒன்று செய்யப்படுது, ஆரம்ப மதிப்பீடு. அதன் பின்பாக அதில் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வாரது. இந்த முன் மதிப்பீட்டில் இந்த விடயங்களில் சில விடயங்களை மாற்றி அமைக்க வேண்டி வரும். ஒரு நெகோசியேஷன், அதை மாற்றி அமைத்தல் அல்லது இணக்கப்பாடு காணல், அத்தோடு அதற்கான அனுமதியை பெறுதல், ஒப்புதல் அல்லது அங்கீகாரத்தை பெறுதல். கருத்திட்ட தொடர்பில் இணக்கப்பாடு மற்றும் ஒப்புதல் பெறுதல். அதன் பின்பாக கருத்திட்டத்தை அமுலாக்குதலும் மேற்பார்வை செய்தலும், நடைமுறைப்படுத்தலும் மேற்பார்வை செய்தலும். அமுலாக்கல் என்று மட்டும் தமிழ்ல போட்டிருக்கு, ஆனால்
அமுலாக்குதலும் மேற்பார்வை செய்தலும், இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் சூப்பர்விஷன். திட்டத்தை முடிவுறுத்துதல், நிறைவு செய்தல், முடிவுறுத்துதல் என்பதை விட நிறைவு செய்தல், திட்டத்தை நிறைவு செய்தல், கம்ப்ளீஷன். இவாலுவேஷன், அதாவது திட்டத்தின் முன் இருந்த நிலைமை, திட்டத்தின் பின் இருந்த நிலைமை, அது போஸ்ட் இவாலுவேஷன் என்று சொல்லி முன்பின் சார்ந்த மதிப்பீடு. திட்டத்தினுடைய மதிப்பீடு என்பது எஸ்டிமேஷன் அல்ல, திட்டத்தின் விளைவுகள், எதிர்பார்க்கப்பட்ட விளைவுகளை திட்டம், கருத்திட்டம் என்ன, எதிர்பார்க்கப்பட்ட விளைவுகளை கருத்திட்டம் வழங்கி இருக்கிறதா, இது போன்ற விடயங்களை பார்க்கிறது. இப்படி பார்க்கிற நேரத்தில் புதிய தேவைகளை நாங்கள் காணப்பட்டோம். ஒரு கருத்திட்டத்தினுடைய விளைவுகள் தொடர்பாக மதிப்பீடு செய்கின்ற போதே அங்கு புதிய தேவைகள் அல்லது புதிய கருத்திட்டத்துக்கான ஒரு அடையாளங்காணல் நிகழ்ந்துவிடும். அப்போ அங்கு அடுத்த ஒரு கருத்திட்டம் வந்து தோற்றம். இந்த கருத்திட்டங்கள் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டவை, ஒரே விடயம் மீண்டும் மீண்டும் செய்யப்படுவது இல்லை. இந்த கருத்திட்டத்தினுடைய 7 விதமான சுழற்சியை நாங்கள் இதில் பார்த்தோம். சரிதானே? அடையாளம் காணுதல், தயாரித்தல், முன்மதிப்பீடு செய்தல், இணக்கப்பாடு மற்றும் அங்கீகாரம் பெறுதல், நடைமுறைப்படுத்துதல், செயற்திட்டத்தை நிறைவு செய்தல், செயற்திட்ட மதிப்பீட்டினை மேற்கொள்ளுதல், மீண்டும் வேறொரு கருத்திட்டம் இனங்காணப்படுதல் என்கிறதாக இது இருக்கும். இதுக்கு இன்னொரு விதமான விளக்கத்தையும் சொல்பவர்கள் உண்டு, இப்படியாக சொல்லுகிறதும் உண்டு. இது தவறல்ல, இது கூட சரி சரிதானே. அடையாளப்படுத்துதல் அல்ல அடையாளம் காணுதல், தயாரித்தல், முன்மதிப்பீடு செய்தல், இணக்கப்பாடு. இங்கே இணக்கப்பாடுன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க, அங்கே இணக்கப்பாடம் அங்கீகாரம் பெறுதலும் என்று சொல்லி அது தெளிவாக இருக்கு. இதுவும் ஒரு வகையில் இந்த பியோம்ஸினுடையதுதான். ஆனால் பியோமினுடையதை இப்படி சொல்லுபவர்களும் உண்டு, 5 கட்டங்களாக சொல்லுபவர்களும் உண்டு. இனி அவரே வந்து சொன்னாதான் அவர் இதை சொன்னார் என்று தெரியும். அதுக்கு பிறகு நடைமுறைப்படுத்துதல், மேற்பார்வை செய்தலும், மதிப்பீடு செய்தலும் என்கிற விதமாக இங்கே 6 விதமான சுழற்சியை சொல்லுகிறவர்கள், 6 விதமான கட்டங்களை கூட சொல்றார்களுக்கு நீங்கள் அந்த மேலே இருக்கிற விடயத்தை ஞாபகத்தில் வச்சிருங்க. அது இருப்பவற்றுக்குள்ள சிறந்தது. சரிதானே? சரி, இப்போ இதில் நாங்கள் ஒவ்வொரு படிமுறைகளாக இன்னைக்கு பார்ப்போம். இதை பார்க்குற போதே ஒவ்வொரு கேள்விகளையும் நாங்கள் பார்த்துக்கொள்ள வேணும். இந்த கிட்டத்தட்ட தலைப்புகளை கேள்விகளாக கருதி கொள்வோம். கொஞ்சம் பார்த்த பிறகு வினாத்தாள்களை பார்த்துக்கொள்வோம். சரி, இப்போ இந்த கருத்திட்ட சக்கரத்தினுடைய முதலாவது படிமுறை அது இனங்காணுதல். முதலாவது படிமுறை இனங்காணுதல் என்பதாக கருத்திட்ட சக்கரத்தின் முதலாவது படிமுறையாக நான் அந்த பகுதியை மட்டும் காணக்கூடியதாக இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். கருத்திட்ட சுழற்சி ஒன்றில் அல்லது கருத்திட்ட சக்கரம் ஒன்றில் கருத்திட்ட இனங்காணல் என்பதை விவரிக்க என்பது போல கேட்கப்படலாம். கருத்திட்ட இனங்காணல் என்பதை விவரியுங்கள் என்று கேட்கப்பட்டால், உள்ளூர் மக்களினுடைய கோரிக்கைகள், அடையாளம் காணப்பட்ட முன்னுரிமைகள், பெரும்பாக கொள்கைகள், மேக்ரோபாலிசிஸ் என்று சொல்லுங்க, பெரும்பாக கொள்கைகளின் தவிர்க்கவியலாத அம்சங்கள். பெரும்பாக கொள்கைகள்ங்கிறது அரசினால தீர்மானிக்கப்படக்கூடிய பெரும்பாக கொள்கைகளை சொல்லும். பெரும்பாக கொள்கைகளின் முக்கியமான அம்சங்கள் அல்லது தவிர்க்க இயலாத அம்சங்கள் மற்றும் அரசியல் கோட்பாட்டின் கருதுதல்கள் போன்றவை கருத்திட்ட இனங்காணலில் செல்வாக்கு செலுத்தும். ஒரு கருத்திட்டத்தை அடையாளம் காண்றது, இங்கே 3 விதமான அப்ரோச் இருக்கு, அது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ கருத்திட்டத்தை அடையாளம் காணுகிறதுல செல்வாக்கு செலுத்தக்கூடியவை எவை என்கிறது தனியாக நாங்கள் அடையாளப்படுத்தி இதுக்குள்ள சொல்லுகிறோம். ஒரு தனி துண்டமாக அதை மாற்றிக்கிறோம். இந்த பகுதியில் வச்சு உடைப்போம். என்ன உள்ளூர் மக்களின் கோரிக்கைகள் மற்றும் அடையாளம் காணப்பட்ட முன்னுரிமைகள், பெரும்பாக கொள்கைகளின் முக்கியமான அம்சங்கள், அரசியல் ரீதியான கருதுதல்கள் போன்றவை கருத்திட்ட இனங்காணலில் செல்வாக்கு செலுத்தும். கருத்திட்ட அடையாளங்காணல் என்பது கருத்திட்ட எண்ணம் உருவாகி வெளிவருதல். நாங்கள் சொல்றது ப்ரொஜெக்ட் கன்செப்ட். கருத்திட்ட எண்ணம் உருவாகி வெளிவருவதை கருதும்.
ஒரு கருத்திட்ட எண்ணம் உருவாகி வெளிப்படுத்தப்படுவதுதான் கருத்திட்ட அடையாளம் காணல் அல்ல கருத்திட்ட இனங்காணல். இது தேவைகளினுடைய அடிப்படையில், தேவைகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அந்த பிரதேசத்துல இந்த விதமான தேவை இருக்குது என்று சொல்லி வரலாம், அல்லது அந்த பிரதேசத்தினுடைய வளங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு வரலாம். இப்போ தென்னை அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு தும்பு தொழிற்சாலை ஒன்றை ஆரம்பிப்பது சிறந்தது என்று சொல்லி ஒரு கருத்திட்டம், ஒரு ப்ரொபோசல் ஒன்று முன்வைக்கப்படலாம். ஒரு ப்ரொஜெக்ட் ப்ரொபோசல் அங்கே வைக்கக்குள்ள அங்கே அதன் கருத்து என்ன? இப்போ அங்க வளங்கள் இருக்குது, வளங்களினுடைய அடிப்படையில் இருக்கும். ஒரு நீர் வளங்கள் ப்ராஜெக்ட் ஒன்று வருமாக இருந்தால், வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட் ஒன்று வருமாக இருந்தால் அந்த பிரதேச மக்களினுடைய தேவைகளினுடைய அடிப்படையில் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று தோற்றம் பெறும். சரிதானே? இப்போ இந்த விரத காலங்களில் மரக்கரைக்கான கேள்வி அதிகமாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால், ஒரு வீட்டு தோட்ட ப்ராஜெக்ட், ஒரு கிராமத்தில் மக்கள் இந்த வீட்டு தோட்ட பங்கு பெற்றதை அதிகரிக்கிறான ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று அந்த காலப்பகுதியில் செய்வீங்க. சரிங்களா? அப்போ ஒரு ப்ராஜெக்டுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஒன்று தேவையை கருதி செய்வார்கள், அல்லது அங்கே இருக்கக்கூடிய வளங்களின் அடிப்படையில் அது தோற்றம் பெறும், அல்லது சந்தை வாய்ப்பினுடைய அடிப்படையில் கருத்திட்ட எண்ணம் தோற்றம் பெறுகிறது. இந்த கருத்திட்ட எண்ணத்தில் இருந்து வெளிப்படுவதுதான் கருத்திட்ட இனங்காணல். சரிதானே? ஒரு கருத்திட்ட அடையாளம் காணல் என்பது கருத்திட்ட எண்ணம் உருவாகி வெளிவருதலை குறிக்கும். ஒரு கருத்திட்ட எண்ணம் தோற்றம் பெறுவது 3 அடிப்படையில் இருக்கும். தேவைகள் அடிப்படையில், வளங்களின் அடிப்படையில், சந்தை வாய்ப்பின் அடிப்படையில் இருக்கும். இப்ப கருத்திட்ட இனங்காணல் என்பதை வேறொரு விதமாக சொல்லலாம், உள்ளூர் மக்களின் கேள்விகள், டிமாண்ட். சரிதானே? டிமாண்ட், லோக்கல் பீப்புளுடைய டிமாண்ட், உள்ளூர் மக்களினுடைய கேள்விகள், அவர்களுடைய தேவைகள், தவிர்க்க இயலாத கோரிக்கைகள். இது ஒரு செட். உள்ளூர் மக்களினுடைய டிமாண்ட்ஸ் என்று வச்சுக்கொள்வோம், அவர்களுடைய தேவைகள், கேள்விகள், தவிர்க்க இயலாத கோரிக்கை. அடுத்தது பொருளாதார சமூக அபிவிருத்தி சார்ந்த பிரச்சனைகளும் விளைவுகளும். இவற்றை முறையாக அடையாளம் காணுவதும் அவற்றை முன்னுரிமை அடிப்படையில் ஒழுங்குபடுத்துவதும் தான் கருத்திட்ட இனங்காணல் என்று சொல்லப்படும். இப்போ இதுக்கு தான் நீங்கள் இந்த பங்கேற்புடனான கருத்திட்ட அடையாளம் காணல் என்று சொல்லி பொதுவாக இப்போவும் நான் நினைக்கிறேன் பிரஜா சக்தி என்று சொல்லி ஒன்று இருக்கு. சரியா? நீங்கள் எல்லாம் இதோட வேலை செய்கிறார்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் முடியும். உள்ளூர் மக்களுடைய கேள்வி, தேவை, தவிர்க்க இயலாத கோரிக்கைகள் ஒரு செட். இரண்டாவது, பொருளாதார சமூக அபிவிருத்தி சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் அடைய எதிர்பார்க்கப்படுகிற விளைவுகள். இவற்றை முறையாக அடையாளம் கண்டு அவற்றை முன்னுரிமை அடிப்படையில் ஒழுங்குபடுத்தி மேற்கொள்ளப்படுகிற ஒரு நடவடிக்கை தான் கருத்திட்ட இனங்காணல் என்று சொல்லப்படுகிறது. இப்ப கருத்திட்ட இனங்காணல் என்பதை விவரிக்க என்று கேட்கப்படுமாக இருந்தால், நீங்க கருத்திட்ட இனங்காணல் என்று பிரேக்கெட்டுக்குள்ள உடனே 4 என்று எழுதி வைக்கும். இப்ப கருத்திட்ட சக்கரம் என்று போட்டுட்டு 7 என்று போட்டு வைக்கணும், அவ்வளவுதான். இதை இப்படியே படிக்காதீங்க, நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். நீங்க இதை திரும்ப இப்படியே படிச்சு வச்சீங்கன்னா என்ன நடக்கும்? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். பிறகு மூடி போட்டு பார்த்தா ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கும். ஒரு A4 பேப்பர் எடுத்து நீள வாகலம் அடிச்சுட்டு ஒவ்வொரு கெடிங்கையும் போடுங்க. அதுக்குள்ள நீங்கள் கருத்து எண்ணி படிக்கிறீங்க. எத்தனை கருத்துக்கள் இருந்தது என்று சொல்லி பிரேக்கெட்டுக்கு போட்டு வைக்கிறீங்க. நினைச்சு பாக்குறீங்க, வேற இல்லை, 3 தான் வருது, ஒன்றை காண இல்லை, என்னப்பா 4வது காண இல்லைன்னு தேடி பிடிச்சிங்கன்னா அதுக்கு பிறகு 3 மறந்தாலும் அந்த 4வது மறந்து போய் நீங்க பார்த்த விஷயம் மறக்கவே மறக்காது. ஆனால் இந்த விடயம் எங்க இருக்குன்னா அந்த டாக்குமெண்டின் பெயரை, விவரத்தை அதுல குறிச்சு வைக்கணும். அப்பதானே உடனே எடுத்து பார்க்கலாம். அப்ப இந்த கருத்திட்ட இனங்காணல் என்பதை நாங்கள் எளிமையாக முதல்ல புரிந்து கொள்ளும். அப்படி கருத்திட்ட இனங்காணலில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் எவை என்று சொல்லி 3 காரணிகளை சொல்றோம். முதலாவது, உள்ளூர் மக்களின் கோரிக்கைகள், அடையாளம் காணப்பட்ட முன்னுரிமைகள். அடுத்தது, பெரும்பாக கொள்கைகளின் முக்கியமான அம்சங்கள், அரசியல் எண்ணக்கர்கள் அல்ல அரசியல் கருதுதல்கள் போன்றவை இனங்காணலில் செல்வாக்கு செலுத்துது. அடுத்து 2வது, ஒரு கருத்திட்ட எண்ணம் உருவாகி அது வெளியே வருவதுதான் இனங்காணல் என்று சொல்லப்படுகிறது. கருத்திட்ட எண்ணம் 3 விடயங்களின் அடிப்படையில் வரப்போகுது: தேவை, வளங்கள், சந்தை வாய்ப்பு. சரிதானே? அப்போ 3 அடிப்படையில் கருத்திட்ட எண்ணம் தோற்றம் பெறலாம்.
இங்கே உள்ளூர் மக்களினுடைய கேள்வி தேவை தவிர்க்க இயலாத கோரிக்கைகள், பொருளாதார சமூக அபிவிருத்திக்கான பிரச்சனைகளும் விளைவுகளும் இவை முறையாக அடையாளம் கண்டு அவற்றை முன்னுரிமை அடிப்படையில் ஒழுங்குபடுத்துதல், கருத்திட்ட இனங்காணுதல் என்று சொல்லி நாங்கள் அழைக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த கருத்திட்ட அடையாளம் காணுதல் அல்லது செயற்திட்ட அடையாளம் காணுதல், செயற்திட்டம் என்கிற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துவோம். சரிதானே? மூன்று அடிப்படையில் சிலவர்களை இப்படி கேட்பார்கள், செயற்திட்டத்தை அடையாளம் காணுகின்ற காரணிகள் எவை, அல்லது செயற்திட்டத்தை அடையாளம் காண்பதில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் எவை? அப்போ ஒன்று தேவை அடிப்படையில், இரண்டாவது வளங்களின் அடிப்படையில், மூன்றாவது சந்தை வாய்ப்பு அடிப்படையில் செயற்திட்டம் அடையாளம் காணப்படுது. சரிதானே? செயற்திட்டம் எவ்வாறான காரணிகளை அடிப்படையாக கொண்டு அடையாளம் காணப்படுகிறது என்று கேட்கப்பட்டால் நீங்கள் தேவை, வளங்கள், சந்தை வாய்ப்பு இந்த மூன்றையும் சொல்லக்கூடியதா இருக்கு. செயற்திட்டத்தை அடையாளம் காணுகின்ற அணுகுமுறைகள் என்று கேட்பார்கள். இதை நான் காட்சிப்படுத்தாமலே பேசிக்கொண்டு வருகிறேன், இது இல்லை. செயற்திட்டத்தை அடையாளம் காணுகின்ற அணுகுமுறைகள் என்று கேளப்பட்டா டாப் டு டவுன் அப்ரோச் என்று சொல்லுவார்கள். அதாவது மேலிருந்து கீழ் நோக்கிய அணுகுமுறை. டாப் டு பொட்டம் என்று பாவிக்கிறவர்களும் இருக்கிறார்கள், டாப் டவுன் என்று பாவிக்கிறதும் இருக்கிறார். டாப் டவுன் என்கிறது டாப் டு பொட்டம் என்றும் பயன்படுத்துவார்கள். மேலிருந்து கீழ் நோக்கிய அணுகுமுறை. இங்கு செயற்திட்டம் கொள்கை வகுப்பாளர்கள் அல்லது ஆட்சி தரப்பினரால் அடையாளம் காணப்பட்டு தயாரிக்கப்பட்டு மக்களிடம் கொண்டு செல்லப்படும். மேலிருந்து கீழ் நோக்கிய அணுகுமுறை முதலாவது. இது இங்கு கருத்திட்டம் அல்லது செயற்திட்டம் கொள்கை வகுப்பாளர்கள் அல்லது அரசாங்கத்தினால், அரச மட்டத்தினரால் அடையாளம் காணப்பட்டு தயாரிக்கப்பட்டு மக்களிடம் எடுத்துச் செல்லப்படுகிறது. இரண்டாவது பாட்டம் டு டாப் அப்ரோச், கீழிருந்து மேல் நோக்கிய அணுகுதல் அல்லது அணுகுமுறை. கீழிருந்து மேல் நோக்கிய அணுகுதல் இது கருத்திட்டம் தொடர்பு படுகின்ற புவியியல் பிரதேசத்தில் வாழுகிற மக்களின் தேவைகள், அவர்களுடைய கேள்வி போன்றவை சார்ந்த அவர்களின் கருத்துக்கள், அவர்களுடைய தேவை பற்றிய வேண்டுதல்கள் போன்றவை பெறப்பட்டு அதன் அடிப்படையில் செயற்திட்டம் தயாரிக்கப்படும். இங்கே மக்கள் தயாரித்து கொடுப்பார்கள் என்று கருதக்கூடாது. மக்களிடம் இருந்து அவர்களுடைய முன்னுரிமைகள், அவர்களுடைய வேண்டுதல்கள், அவர்களுடைய தேவைகள், கேள்விகள் என்பவை, அவர்களிடம் கருத்துக்கள், இவை தொடர்பான கருத்துக்கள் பெறப்பட்டு அதன் அடிப்படையில் செயற்திட்டம் தயாரிக்கப்படுகிறது. மூன்றாவது நாங்கள் சொல்றது பார்ட்டிசிபேட்டரி அப்ரோச் என்று சொல்லி பங்கு பெற்றல் அணுகுமுறை அல்லது பங்கேற்கும் அணுகுமுறை. இங்கு கொள்கை வகுப்பாளர்கள், அதாவது அரசியல் சார்ந்தவர்கள், நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள், எக்ஸ்பர்ட்ஸ், அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ், நிபுணத்துவ தரப்பினர், கொள்கை வகுக்கும் தரப்பினர், அபிவிருத்தியின் பங்காளர்களாக இருக்கக்கூடிய மக்கள் ஆகியோருடைய பங்கு பெற்றுதலோடு செயற்திட்டம் தயாரிக்கப்படுவது பங்கு பெற்றல் அணுகுமுறையிலான செயற்திட்ட அடையாளம் காணுது. சரிதானே? அப்ப எங்க அந்த பிராந்தியத்தினுடைய, அந்த புவியியல் பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பில் கொள்கை வகுப்பாளர்கள் அல்லது அரசியல் தலைவர்கள், நிபுணத்துவ தரப்பினர், அந்த பிரதேசத்தின் அபிவிருத்தி பங்காளர்களான மக்கள் ஆகியோருடைய பங்கேற்புடன் செயற்திட்டம் ஒன்று அடையாளம் காணப்படுவதாக இருந்தால் அதை நாங்கள் சொல்லுவோம் பங்கு பெற்றல் அணுகுமுறையிலான செயற்திட்டம் என்று சொல்லி கதைக்கலாம். இதை வைத்துக்கொண்டே நீங்கள் கருத்திட்ட இனம் காணலில் அல்லது செயற்திட்ட இனங்காணலில் தரப்பினர் யார் என்று சொல்லி கேட்கலாம். அப்ப இங்க கருத்திட்ட இனங்காணுதலில் பங்களிப்பு செய்பவர்கள் யார்? பங்களிப்பு செய்பவர்கள் என்று சொல்லுகிறது வெறுமனே உயிருள்ள மனிதர்கள் அவர்களை மட்டும் சொல்லாது, ஒரு அறிவு திரட்சியாக இருக்கக்கூடிய ஆய்வு நூல்கள், புள்ளி விவரங்கள் போன்றவையும் இதுக்குள்ள வந்து சேரும்.
கருத்திட்ட இனங்காணலில் பங்களிக்கும் தரப்புகள் என்று சொல்லி சொல்றதுதான் நல்ல. பங்களிப்போர் என்பது ஒரு நபர்கள் என்பது போல ஒரு கருத்தை தோற்றுவிக்கும். ஆனால் கருத்திட்ட இனங்காணலில் பங்காற்றும் தரப்புகள் என்று சொல்லி பார்த்து கொண்டால், முதலாவது அந்த கருத்திட்டத்தோடு தொடர்பு கொள்வதற்கான சாத்தியமுடைய பயனாளி. ஒரு புவியியல் பிரதேசத்தில் நாங்கள் செய்ய போறோம்னா ஒரு கிராமம், நகரம் அல்லது ஒரு மாவட்டம், மாகாணம், பிரதேச பிரிவு இந்த மாதிரியாக அங்கே இருக்கக்கூடிய சாத்தியமான பயனாளிகள் தங்களுடைய கேள்வி தேவை அடிப்படையில் கருத்திட்ட இனங்காணுதலில் அவர்கள் பங்களிப்பார்கள். அவர்கள் ஒரு உதாரணமாக தங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குடிநீர் பிரச்சனையை பற்றி எடுத்துரைப்பார்கள். சரிதானே, நீண்ட நெடுந்தூரம் சென்று தண்ணீர் பெற வேண்டி இருக்கிறது, வறட்சி காலத்திலே அந்த தண்ணீர் அளவு குறைவாக இருக்கும், இது போன்ற சில விடயங்களை சொல்லுவார்கள். அல்லது ஒரு வீதி அமைப்புக்கான தேவையை சொல்லுவார்கள். அப்ப தங்களுக்குரிய டிமாண்ட்ஸ் என்ன, நீட்ஸ் என்ன என்கிற அடிப்படையில் அவர்கள் ஒரு கருத்திட்டத்தை இனங்காணும் போது அவர்கள் பங்களிப்பார்கள். அவ்வாறு அந்த பங்களிப்பு செய்கின்றதை நாங்கள் ஒரு பங்கேற்பு அணுகுமுறை என்று சொல்லுவோம். இரண்டாவதாக இன்னொரு வகையாகவும் சொல்லலாம். பங்கேற்பு அணுகுமுறை என்கிறது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல மக்கள், அரசியல் தலைவர்கள் அல்லது கொள்கை வகுப்பாளர்கள், நிபுணர்கள் என்பவர்கள் சேருகிற போது இருக்கும். இங்க மக்கள் அந்த பங்கேற்பு அணுகுமுறையின் போது ஒரு பங்காளர்களாக இருப்பார்கள். அது இரண்டாவதல்ல, அதோடைய நீங்கள் சேர்த்துக்கொள்ளே. இந்த பகுதியை விட்டுங்க, நம்மளை திருத்திட்டு தாரங்களுக்கு. இப்போ பயனாளிகள் தங்களுடைய தேவை அல்லது கேள்வியினுடைய அடிப்படையில் பங்களிப்பு செய்வதை நாங்கள் அவர்களுடைய பங்கேற்பு அணுகுமுறையின் போதுதான் இது சாத்தியமாக இருக்கும். அடுத்தது திட்டமிடலாளர்கள், நிர்வாகிகள், துறைசார் தொழில்நுட்ப வல்லுநர்கள், நாங்கள் இதை சொன்னாங்க நிபுணத்துவ தரப்பினர், எக்ஸ்பர்ட். அவர்களை நாங்கள் திட்டமிடலாளர்கள், நிர்வாகிகள், துறைசார் வல்லுநர்கள், இவர்கள் கருத்திட்ட இனங்காணல பங்களிப்பார்கள். உண்மையில பொதுமக்களால் சொல்லப்படுகிற கருத்துக்கள்ல சில வேளைகள்ல விஞ்ஞானத்தன்மை இல்லாமல் இருக்கும். அவர்களுடைய கருத்துக்களினுடைய விஞ்ஞானத்தன்மை சில வேளைகள்ல பாதிப்புக்குள்ளாகும். அப்ப எக்ஸ்பர்ட் தான் இதை சரியாக அந்த அடையாளத்தை காணக்கூடியதாக இருப்பாங்க. உதாரணமாக சுனாமி வந்த நேரத்தில் அந்த கரையோர பிரதேசத்தினுடைய கிணறுகள்ல கடல் நீர் புகுந்து கொண்டது. அந்த கிணத்துல நல்ல தண்ணீர் இருக்கிறது, நல்ல தண்ணீர் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் கடல் அலை வந்து அதுக்குள்ள இறங்கிடுது அந்த கிணத்துக்குள்ள. அப்போது பொதுமக்கள் தங்களுடைய தேவையை அடையாளம் கண்டார்கள். என்னென்றால், இந்த உப்பு தண்ணி கலந்த தண்ணியை இறைச்சால் தங்களுக்கு நல்ல தண்ணி கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் அடையாளம் கண்டார்கள். அந்த நேரத்தில் எங்களுடைய விதி, எங்களுடைய எக்ஸ்பர்ட் இருக்கு, சரிதானே. எங்களுடைய சமூகத்தில் எக்ஸ்பர்ட் சரியான கம்மி, அல்லது தாங்கள் எக்ஸ்பர்ட் என்றவைக்கு தெரியாது. இவங்க என்ன செய்தாங்கன்னா ஓட்டப்பம்மை கொண்டு தண்ணியை இறைச்சி விட்டாங்களா. அப்போ அது ஒரு நன்னீர் வில்லை அடியில் இருக்கிற உவர்நீருக்கு மேலே மிதந்து கொண்டிருக்கிறது தான் அந்த தண்ணியினுடைய அமைப்பு. அந்த நன்னீர் வில்லையின் மீது கொஞ்சம் உப்பு தண்ணி கலந்து அதுக்குள்ளே ஒரு செறிவான உப்பு கலப்பு வந்துட்டு, அது அப்படியே பேசாமல் விட்டுருந்தா மழை பெய்து அந்த அது டைலூட் ஆகியிருக்கும், அது ஐதாக்கப்பட்டிருக்கும். உப்பின் அளவு ஐதாகி ஒரு 2 வருஷத்துல நல்ல தண்ணி வந்திருக்கும். இவங்க என்ன செய்தாங்க, அந்த உப்பு தண்ணியும் நல்ல தண்ணியும் கலந்ததை இறைச்சி தள்ளி விட்டாங்க. முழுசா உப்பு தண்ணி வந்துடுது, கீழே இருந்து மேலே உப்பு தண்ணியே வந்துட்டு. இதுதான் இந்த கருத்திட்ட இனங்காணல எக்ஸ்பர்ட்டின் முக்கியத்துவம். திட்டமிடலாளர்கள், நிர்வாகிகள், துறைசார் தொழில்நுட்ப வல்லுநர்கள் இல்லாவிட்டால் கருத்திட்டம் மிக மோசமாக அடையாளம் காணப்பட்டு இருக்கிறதும் இல்லாமல் போயிடும். சரி, இது கொஞ்சம் கூட எக்ஸாமுக்கு வெளியில சிலது நாங்கள் புரிந்து கொள்ள வரும். அடுத்தது சந்தை வாய்ப்புகள் தொடர்பாக கருத்துக்களை வெளியிடக்கூடிய, சந்தை வாய்ப்பின் அடிப்படையிலையும் கருத்திட்டம் அடையாளம் காணப்படும் தானே. அது தொழில் முனைவோர், சர்வதேச அனுபவம் பெற்ற உற்பத்தியாளர்கள், அவர்களும் கருத்திட்ட இனங்காணல்ல பங்களிப்பு செய்யக்கூடியதாக இருப்பார்கள். அடுத்தது அரசியல் தலைவர்கள், அவர்கள் பொதுமக்களுடனான கலந்துரையாடல்கள் அல்லது ஏற்கனவே அவர்களால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் போன்றவற்றின் மூலமாக, குறிப்பாக பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்ட நிதியில வருகிற கருத்திட்டங்கள் போன்றவை கருத்திட்ட இனங்காணுதலில் அவர்களுடைய பங்களிப்பு, அவர்கள் தான் அதை முன்மொழிவார்கள். அவர்கள் பொதுமக்கள்கிட்ட கேட்டு செய்கிறேன்னு சொல்றார்கள். நான் இதை பற்றி வேற ஒன்றும் கதைக்கல, பரீட்சைக்கு அவசியம் இல்லைங்கிறதால உங்களுக்கு தெரியும். அரசியல்வாதிகள் கருத்திட்ட இனங்காணல பங்களிப்பவர்களாக இருப்பார். அடுத்தது நிதி நிறுவனங்கள். நிதி நிறுவனங்கள் சில வேளையில சில விடயங்களை வெளிப்படுத்துவார்கள். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சில ப்ரொஜெக்டுக்கு கடன் கொடுக்குறதுன்னு சொல்லி அவங்க நோட்டீஸ் ஒட்டின அப்புறம் தான் ப்ரொஜெக்டே வரும்.
பேங்க்ல நீங்கள் இதை சிலதை காணலாம். சரிதானே? குறிப்பாக விவசாய நோக்கங்களுக்காக சில கடன்களை வழங்குவதற்கு அவர்கள் தயாராக இருப்பார்கள். அவர்கள் ஒரு ப்ராஜெக்டை அடையாளப்படுத்துபவர்களாக அல்லது அடையாளம் காண தூண்டுகிறவர்களாக இருப்பார். அதுபோல சில ஆய்வுகள், ஒரு செக்டோரல் ரிசர்ச் ஒன்று செய்யப்படுமாக இருந்தால், ஒரு சேவை செய்யப்படுமாக இருந்தால், அந்த சேவையின் அடிப்படையில் சில கருத்திட்டங்கள் தோற்றமிட்டு சில அளவீடுகள் செய்து கொண்டு வருகிற போது அங்கு ஒரு செயற்திட்ட இனங்காணல் உண்டு. மற்றது செயற்திட்டங்கள் இனங்காணபடி இப்போ விஷன் 2025, அதுபோல என்ன வளமான தேசம் அழகான நாடா, அது மாதிரியான தேர்தல் விஞ்ஞாபனங்கள் அல்லது ஒரு நேஷனல் ஸ்ட்ராட்டஜிக் பிளான்ஸ், இந்த மாதிரியான செக்டோரல் பிளான், இதுகள் எல்லாம் வரும். சரிதானே? சில வேளைகளில் பிரச்சனைகளை பகுப்பாய்வு செய்கிற ப்ராப்ளம் அனாலிசிஸ் அல்லது டெவலப்மெண்ட் சம்பந்தமாக நாங்கள் அதுக்குரிய வீசிபிலிட்டிஸ் அனலைசிஸ் செய்கிறாங்க. சில அபிவிருத்திக்கான பகுப்பாய்வு இப்படி செய்கிற நேரத்திலையும் கருத்திட்ட இனங்காணுதல். அப்போ கருத்திட்ட இனங்காணல பங்களிப்பு செய்வோர்ன்றது ஆக்களை மட்டுமல்ல, அங்கு பங்களிப்பு செய்யக்கூடிய தரப்புகளும் ஏனைய இந்த அறிவு சார்ந்த திரட்சிகள், புத்தகங்கள் போன்ற எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாகத்தான் நாங்கள் இந்த பகுதியை சொல்லுகிறோம். ஒரு 8 விஷயம் இருக்குது. கருத்திட்ட இனங்காணலில் பங்களிப்பு செய்கின்ற விடயங்களை வை என்று கேட்கப்படலாம், அல்லது பங்களிப்பு செய்பவர்கள் யார் என்று கேட்கப்படலாம். அப்படி கேட்கிற போது நீங்கள் இதை சொல்லக்கூடியதாக இருக்கணும். திரும்பவும் சொல்லுகிறோம், ஒவ்வொரு விடயத்தையும் நீங்கள் நினைவில் வச்சிருக்கணும். நானும் நீங்களுமாக சேர்ந்து அதை பாடமாக்கி கொண்டிருப்போமாக இருந்தால் எங்கள்கிட்ட ஒரு நீண்ட நேரம் ஒன்று செலவாகி, இந்த வெற்றிகரமான அடையாளம் காணல், சரிதானே? வெற்றிகரமான அடையாளம் காணல் என்பதால் செயற்திட்டத்தின் வெற்றிகரமான அடையாளம் காணல் என்பது என்ன? நிபுணத்துவ தரப்புகள், மக்கள், கொள்கை வகுப்பாளர்கள் அல்லது அரசியல் தலைவர்கள் ஆகிய 3 தரப்பினரும் உடன்படும் நிலையில் செயற்திட்டத்தின் வெற்றிகரமான அடையாளம் காணல் நிகழ்கிறது. வெற்றிகரமான அடையாளம் காணல் எப்போது நிகழும் என்று கேட்கலாம், அல்லது செயற்திட்டம் ஒன்றின் வெற்றிகரமான அடையாளம் காணுதல் என்பதால கருதப்படுவது என்ன என்று கேட்கப்படலாம். அப்போ தொழில் வல்லுநர்கள் அல்லது நிபுணத்துவ தரப்பினர், 2வது செயற்திட்டத்தோடு தொடர்புடைய சாத்தியமான மக்கள், 3வது அரசியல் தலைவர்கள் அல்லது கொள்கை வகுப்பாளர்கள் ஆகிய 3 தரப்பினரும் உடன்படும் நிலையில் செயற்திட்டம் ஒன்று அடையாளம் காணப்படுமாயின் அது வெற்றிகரமான செயற்திட்ட அடையாளம் காணல் எனப்படும். செயற்திட்டத்தின் வெற்றிகரமான அடையாளம் காணல் என்பது பிரச்சனையை சரியான முறையில் இனங்காண்பதில் தங்கியிருக்கிறது. செயற்திட்டத்தை சரியான முறையில் இனங்காண்பதில் தங்கியிருக்கிறது. ஒரு குறைந்த அளவான புள்ளிகளுக்கு அதற்கு செல்லவள கேட்கலாம். செயற்திட்டத்தை அடையாளம் காண்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற விஞ்ஞான ரீதியான நுட்பங்கள், பொதுமக்களுடையது வேறு, பொதுமக்கள் சொல்லுகிறது வேறு, அதை நீங்கள் அவர்களுக்கு ஊடாக கொண்டு போகிற போது சில வேளை அவர்கள் தங்களுடைய முன்னுரிமைகளை மாற்றிக்கொள்வார்கள். பொதுமக்களினுடைய முன்னுரிமைகளை அவர்கள் மாற்றிக்கொள்வார்கள். அப்போ செயற்திட்டம் ஒன்றை அடையாளம் காணுதல் அல்லது பிரச்சனையை அடையாளம் காணுதல். ஒரு பிரச்சனையை அடையாளம் கண்டால் அதை தீர்ப்பதற்கானதாக செயற்திட்டத்தை மாற்றிக்கொள்ள முடியும். சில வேளை செயற்திட்டத்தை அடையாளம் காண்பதற்கான நுட்பங்கள் என்று கேட்கலாம், அல்லது பிரச்சனையை அடையாளம் காண்பதற்கான நுட்பங்கள் என்று கேட்கப்படலாம். ஒன்று ப்ராப்ளம் ரீ, பிரச்சனை மரம், பிரச்சினை என்றதோடும் பிரச்சனை இல்லை, பிரச்சினை மரம், ப்ராப்ளம் ரீ. 2வது ப்ராப்ளம் கார்ட், பிரச்சனை அட்டை, ப்ராப்ளம் கார்ட். 3வது பிரச்சனை அட்டவணை, ப்ராப்ளம் சார்ட். இந்த ஒவ்வொன்றும் நாங்கள் பிறகு பார்ப்போம் தனியாக. இப்போதைக்கு இந்த விடயங்களை நீங்கள் ஓரளவுக்கு இந்த விடயங்களை அறிந்திருப்பீர்கள். எத்தனை செயலமர்வுகள் போய் வந்த ஆக்கள் என்ன. அப்போ ப்ராப்ளம் கார்ட். அடுத்தது ஃபிஷ்போன் டயக்ராம் என்று சொல்லுகிறது. மீன் முள் மாதிரி உருவம் அல்ல மாதிரி உரு, மீன் முள் மாதிரி உரு செயற்திட்டத்தை அடையாளம் காண்பதற்கான அல்லது பிரச்சனையை அடையாளம் காண்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற நுட்பங்கள் என்று கேட்கப்பட்டால் அதை சொல்லலாம்.
சரிதானே? இல்லை, உருவாக்குறதுக்கு முன்னுக்கு இதில் வச்சுக்கொண்டு பிரச்சனை இனங்காணுதலில் செல்வாக்கு செலுத்துகிற காரணிகள், இது பங்களிப்பு செய்கிறவர்கள். செல்வாக்கு செலுத்துகிற காரணிகள் என்று சொல்லியும் பிரச்சனை இனங்காண்பதில் அல்லது செயற்திட்டத்தை கருத்திட்டத்தை அடையாளம் காண்பதில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகள். ஒன்று, பயனாளிகள் செல்வாக்கு செலுத்துவார்கள். சரிதானே? பயனாளிகள் செல்வாக்கு செலுத்துவார்கள். செயற்திட்டத்தை அடையாளம் காண்பதில் பங்கு பெற்றும் தரப்பினர் என்று சொல்லி ஒன்று தனியாக சொன்னாங்க. அதை விட சில வேளைகளில் அதே விடயத்தையே நீங்கள் அடையாளம் காண்பதில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் என்று சொல்லி அந்த விடயத்தையே சொல்லலாம். சரிதானே? அங்கே நாங்கள் அரசியல் கொள்கைகள், அது கொள்கை வகுப்பாளர்கள் என்று பார்த்துட்டோம். ஓகே, அதை அப்படியே வச்சு கொள்ளுவோம், அது போதும். சரிதானே? அப்போ இந்த கேள்வியை கருத்திட்ட இனங்காணுதலில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் என்று கேட்கப்பட்டாலும் இந்த விடயங்களை நாங்கள் சொல்லுவோம். இந்த அரசியல்வாதிகள் என்று வருகிறது அல்லது தேர்தல் விஞ்ஞாபனம், அது அரசியல் கொள்கைகள் அல்லது அரசியல் நோக்கங்கள் என்பதாக அது அமையலாம். இப்போ இனங்காணுதல் தொடர்பாக இவ்வளவு விடயத்தையும் கதை. அடுத்தது, கருத்திட்டத்தை தயாரித்தல். கருத்திட்ட தயாரிப்பினுடைய படிமுறைகள். ஒரு கருத்திட்டம் தயாரிக்கப்படுதல் என்பது 3 படிமுறைகளுக்கூடாக நகரும். கருத்திட்ட எண்ணம் ஒன்று உருவாகி அது கருத்திட்ட முன்மொழிவாக வடிவமாற்றம் பெறுகின்ற நிலையினை நாங்கள் கருத்திட்ட தயாரிப்பு அல்லது கருத்திட்ட உருவாக்கம் என்று சொல்லுவோம். ஒரு எண்ணம் திட்ட முன்மொழிவாக, அதாவது ப்ரொஜெக்ட் ப்ரொபோசலா வடிவமாற்றம் பெறுகின்ற நிலை. கருத்திட்ட எண்ணம் ப்ரொஜெக்ட் கன்செப்ட் கருத்திட்ட முன்மொழிவாக ப்ரொஜெக்ட் ப்ரொபோசலாக வடிவமாற்றம் பெறுகிற நிலையினை கருத்திட்ட உருவாக்க நிலை அல்லது கருத்திட்ட தயாரிப்பு நிலை என்று நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். இது 3 படிமுறைகளாக நிகழும். ஒன்று, ஆரம்ப சாத்தியவள ஆய்வு அல்லது முன் சாத்தியவள ஆரம்ப சாத்தியவள ஆய்வு அல்லது முன் சாத்தியவள ஆய்வு. 2வது சாத்தியவள ஆய்வு, முன்பாக சாத்தியவள ஆய்வு. அடுத்தது சாத்தியவள ஆய்வு அல்லது சாத்திய கூற்று ஆய்வு, ப்ரீஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட். அடுத்தது சாத்திய கூற்று ஆய்வு, ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட். அடுத்தது விரிவான வடிவமைப்பு, சரிதானே, அல்லது விவரமான வடிவமைப்பு, டீட்டெயில் டிசைன். இந்த 3 படிமுறைகள் தொடர்பாகவும் நாங்கள் புரிந்து கொள்வோம். இல்லை, முன் சாத்தியவள ஆய்வு என்று சொல்லப்படுகிறது. முன் சாத்தியவள ஆய்வு என்ன என்றால், கருத்திட்டத்தினுடைய ஒட்டுமொத்தமான சாத்தியத்தன்மை, அது சாத்தியமாகுமா என்கிறது ஒரு முழுமையான ஒரு பார்வையில 2ஆம் நிலை தரவுகளினுடைய துணையோடு பரிசோதிப்பது. இவராக டேட்டா கலெக்ஷன் செய்ய மாட்டார். ஏற்கனவே கலெக்ட் பண்ண டேட்டாக்கள் எடுத்து வச்சு கொண்டுதான் பெரும்பாலும் முன் சாத்தியவள ஆய்வு செய்யப்படும். கருத்திட்டத்தினுடைய ஒட்டுமொத்தமான சாத்தியத்தன்மையினையும் 2ஆம் நிலை தரவுகளின் துணையை கொண்டு பரிசோதிக்கின்ற ஒரு முதலாவது எத்தனம் முன் சாத்தியவள ஆய்வு என்று அழைக்கப்படும். முன் சாத்தியவள ஆய்வில் குறித்த கருத்திட்டத்துக்கான சந்தை வாய்ப்பு, தொழில்நுட்பம், நிதி, பொருளாதாரம், சமூகம், சுற்றுச்சூழல், பால்நிலை, அதன் நிலைவேறான தன்மை உட்பட்ட பல்வேறு அம்சங்கள் பரிசீலிக்கப்படும். இப்போ முன் சாத்தியவள ஆய்வு என்றால் என்ன என்று கேட்கப்பட்டால் நாங்கள் சொல்ல வேணும், இது கருத்திட்டத்தினுடைய ஒட்டுமொத்தமான சாத்தியத்தன்மையையும் 2ஆம் நிலை தரவுகளின் துணையோடு பரிசோதிக்கின்ற முதலாவது எத்தனம். இதுக்கு பிறகும் பரிசோதிப்போம். இது முதலாவது பரிசோதனை, முதலாவது எத்தனமாக அமையும். அந்த 2ஆம் நிலை தரவுகளின் துணை என்பது முக்கியமான விடயம், அதை உள்ளடக்கி சொல்லுவோம். இங்க
சந்தை வாய்ப்பு, தொழில்நுட்பம், நிதி, பொருளாதாரம், சமூகம், சூழல், பால்நிலை, அதன் நிலைபெறான தன்மை போன்ற பல்வேறு விடயங்கள் சாத்தியமானவையா என்பது பரிசோதிக்கப்படுவதாக இருக்கும். இப்போ முன் சாத்தியவள ஆய்வு என்கிறதுக்கான ஒரு எளிமையான வரைவிலக்கணத்தை நாங்கள் அதை பார்த்துக்கொள்ளே சரிதானே. இப்போ இந்த முன் சாத்தியவள ஆய்வினுடைய ஒவ்வொரு அம்சமாக நாங்கள் பார்த்துக்கொள்வோம், அல்லது தனித்தனியாக பார்த்தா சரி, அதை ஒருக்கா பார்த்துக்கொள்வோமே. பார்த்துட்டு அடுத்ததுக்கு போவோம். முன் சாத்தியவள ஆய்வினுடைய பிரதானமான கூறுகள் என்று கேட்கப்பட்டால் மேலே சொன்னப்பட்டதை தான் திருப்பி இங்கே சொல்லிக்கொண்டு வர. முன் சாத்தியவள ஆய்வின் பிரதானமான கூறுகள் எலிமெண்ட்ஸ் என்று கேட்பார் சரிதானே. தொழில்நுட்பம் இங்கே சாத்தியமா, இந்த கருத்திட்டத்துக்கு பொருத்தமான தொழில்நுட்பம் இருக்குதா, இந்த தொழில்நுட்பம் பிரயோகிக்கப்படலாமா, இப்படி எல்லாம் பார்க்கணும். சந்தை வாய்ப்பு இருக்கு. சந்தைங்கிறது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நாங்கள் தனியாக சந்தையை பற்றி பார்க்கணும். தொழில்நுட்பத்தையும் சந்தையையும். சந்தைங்கிறது வெறுமனே இந்த பொருட்களை விற்க முடியுமா என்பதை பற்றி மட்டும் பார்க்கறது இல்லை. இந்த கருத்திட்டத்தினுடைய வெளியீடுகள் போட்டித்தன்மை வாய்ந்தவையா என்று சொல்லியும் பார்க்கணும். போட்டித்தன்மை வாய்ந்தது என்பதனுடைய அர்த்தம், போட்டித்தன்மைங்கிறதுக்கு வேறு விதமான பொருள்கோடல் செய்யப்படுவதுண்டு. போட்டித்தன்மை என்றால் பொருள் தரமாக இருக்கவும், நியாயமான அல்லது குறைந்த விலையில் அதை வழங்கக்கூடியதாக இருக்கவும், தொடர்ச்சியாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சரிதானே. அப்போ 3 விடை இங்கே. ஒன்று குறைந்த அல்லது நியாயமான விலை, இரண்டாவது உயர்ந்த தரம், மூன்றாவது தொடர்ச்சியான வளங்கள். இப்படி இருந்தால்தான் போட்டியாளர்களோடு போட்டியிட முடியும். ஒரு தடவை நல்ல பொருளை செய்து குறைஞ்ச விலையில கொண்டே கொடுத்து போட்டு அடுத்த தடவை கடைக்கு பொருள் கொடுக்க இல்லாதண்டா அதுக்கு பிறகு நீங்க திருப்பி ஒரு மாதத்தால கொண்டு போக கடைக்காரன் எடுக்க மாட்டான். நம்ம நீங்க நினைச்ச நேரம் வருவீங்க என்று சொல்லி தொடர்ச்சியாக வழங்கக்கூடியதும் இருக்கும். தொடர்ச்சியான விநியோகம், மற்றவர்களோட ஒப்படைகளில் விலை குறைவாக இருக்கணும், அல்ல நியாயமான விலையில் இருக்கணும், உயர்ந்த தரம் இருக்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் போட்டித்தன்மை என்று சொல்றோம். உற்பத்தியின் போட்டித்தன்மை அல்லது போட்டித்தன்மை மிக்க உற்பத்தி என்பதனுடைய பொருள் இதுவாக இருக்கும். சந்தை, நிதி, பொருளாதாரம், சுற்றுச்சூழல், சமூகம், நிறுவனம், கொள்கை மற்றும் அரசியல் சூழ்நிலை, பால்நிலைத்தன்மை, மற்றது நிலைவேறான தன்மை. இந்த விடயங்கள் முன் சாத்தியவள ஆய்வினுடைய பிரதானமான கூறுகளாக இருக்கும். சாத்தியவள ஆய்வு, முன் சாத்தியவள ஆய்வு ரெண்டுக்குமே கூறுகள் இவைதான். ஆனால் முன் சாத்தியவள ஆய்வில் இந்த விடயங்கள் தொடர்பான 2ஆம் நிலை தரவுகளோடு இது பகுப்பாய்வு செய்யப்படும். சாத்தியவள ஆய்வின் போது 2ஆம் நிலை தரவுகளில் பெறப்பட்டவற்றை உறுதிப்படுத்துவதற்காக அல்லது நிச்சயித்துக் கொள்வதற்காக முதல்நிலை தரவுகள் பெறப்பட்டு ஆய்வு செய்யப்படுவதாக இருக்கும். இதுதான் வேறுபாடு. முன் சாத்தியவள ஆய்வு சுருக்கமானதாக இருக்கும், சாத்தியவள ஆய்வு விரிவானதாக இருக்கும். முன் சாத்தியவள ஆய்வுக்கும் சாத்தியவள ஆய்வுக்கும் உள்ள வேறுபாடும் நாங்கள் இன்னொரு தடவை ஒரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். முன் சாத்தியவள ஆய்வு முதலாவது எத்தனமாக இருக்கும், சாத்தியவள ஆய்வு இறுதி தீர்மானம் எடுப்பதற்கு முன்னர் மேற்கொள்ளப்படுவதாக இருக்கும். விளங்குதானே? முன் சாத்தியவள ஆய்வு முதல் பரிசோதனை அல்லது முதல் பரிசோதனை எத்தனமாக இருக்கும். சாத்தியவள ஆய்வு என்பது இறுதி தீர்மானம் எடுப்பதற்கான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கு. முன் சாத்தியவள ஆய்வு 2ஆம் நிலை தரவுகள் அடிப்படையாக கொண்டதாக இருக்கும். சாத்தியவள ஆய்வு முதல் நிலை தரவுகள் அடிப்படையாக கொண்டு 2ஆம் நிலை தரவுகளினால் வெளியிடப்பட்டவற்றை வாய்ப்பு பார்ப்பதாக அல்லது உறுதிப்படுத்துவதாக முதல்நிலை தரவுகளோடு பார்க்கும். முன் சாத்தியவள ஆய்வு சுருக்கமானதாக இருக்கும், சாத்தியவள ஆய்வு விரிவானதாக மேற்கொள்ளப்படும். இந்த வேறுபாடு இருக்கு சரிதான். முன் சாத்தியவள ஆய்வு, சாத்தியவள ஆய்வு இரண்டுமே ஒரே வகையான கூறுகளையும் கொண்டிருக்கும். இப்போ சில வேளைகள்ல முன் சாத்தியவள ஆய்வு ஒன்றிலிருந்து சாத்தியவள ஆய்வு எவ்வகையில் வேறுபடுகிறது என்று கேட்டால் வேறுபாட்டை மட்டும் சொல்லக்கூடாது. 3 வகையான வேறுபாட்டை சொல்லி போட்டு, ஆனால் இவை இரண்டும் ஆய்வு செய்யும் கூறுகள் இவையாகத்தான் இருக்கும். இவற்றினால் இதில் சொல்லப்படுகிற இந்த 10 விதமான கூறுகள் ஆய்வு செய்யப்படும் என்பதையும் சேர்த்துத்தான் விடையாக எழுத வேண்டும்.
வேறுபாடு தானே கேட்டவர் என்று சொல்லக்கூடாது, கேள்வி அப்படித்தான் இருக்கும். ஆனால் அந்த வேறுபாட்டையும் சொல்லி அவற்றினுடைய ஒத்த தன்மையையும் சொல்ல வேண்டும். இப்போ நீங்க இதுக்கு முந்தின இவி எக்ஸாம்ல எல்லாம் படிப்பீங்க, ஆட்சேர்ப்பு திட்டம் சேவை பிரமாண குறிப்புக்கு இடையிலான வேறுபாடு என்னென்னா அது இதுக்கு ஒற்றுமை தன்மையையும் சொல்ல வேண்டும். அதுபோலதான் கேள்வியை புரிந்து கொள்ள வேண்டும். சரிதானே? அப்போ சாத்திய வள ஆய்வு அல்லது முன் சாத்திய வள ஆய்வு இப்படித்தான் கேட்பார்கள். சாத்திய வள ஆய்வு ஒன்று முன் சாத்திய வள ஆய்வில் இருந்து எப்படி வேறுபடும் என்றால் அந்த வேறுபடுகிற தன்மையை சொல்லி போட்டு இவை பொதுவாக இந்த பிரதேசத்தை இந்த சொல்லப்பட்ட இந்த கூறுகளை ஆய்வு செய்பவையாக அமைகிறது என்று சொல்லி பார்க்க வேண்டும். அப்ப இதுல தொழில்நுட்பம் சந்தை என்பது தொடர்பாக கொஞ்சம் நாங்கள் பார்த்துக்கிறோம். சரிதான். தொழில்நுட்பம் தொடர்பான பகுப்பாய்வுங்கிறது இந்த ப்ரொபோசல்ட அல்லது ப்ரொஜெக்ட தொழில்நுட்பம் எப்படி ஸ்ட்ரென்த் ஆனதாண்ட தொடர்ந்து நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்குதா, எங்களால் கையாளக்கூடியதாக இருக்கிறதா, பழுதாகினால் உடனடியாக திருத்தக்கூடிய இருக்கு. அதாவது அதுக்குரிய அந்த சில வேளையில சில உபகரணங்களை வாங்கி போட்டு திருத்த முடியாம இருக்கு. இங்க இருந்து அந்த இயந்திரத்தை வெகு தூரம் கொண்டு போக வேண்டி இருக்கும். அப்படி இல்லாமல் அதுக்குரிய விற்பனையின் பின்னான சேவைகள் கிடைக்குமா, உதிரி பாகங்கள் கிடைக்குமா, இந்த மாதிரி கணக்கு விஷயங்கள் பார்க்கவும். சரிதானே? அந்த திட்டத்தினுடைய தொழில்நுட்ப பலம் என்பது அதனுடைய வெளியீடு, அதாவது அதிகமான வெளியீடு, விரைவான வெளியீடாக இருக்குதா, குறைந்த அளவிலான சக்தி நுகர்வு இருக்குமா, ஃபியூவலோ எலக்ட்ரிசிட்டியோ அப்படின்னு சொல்லி. இப்போ நான் வேலை செய்கிற காலத்தில் ஊர்காவல்துறையில் சுனாமிக்கு பிற்பட்ட காலத்தில் குடிதண்ணீர் வழங்கும் திட்டம் ஒன்று கொண்டு வந்தார். அது சவுதி அரசாங்கத்தினுடைய உதவியோட குடிதண்ணீர் வழங்குற திட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டது. அப்போ அந்த திட்டம் வருகிற போது எல்லாராலையும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் தொழில்நுட்ப சாத்தியத்தில் பெரிய பிரச்சனையா போயிட்டு என்னென்னா அங்க அதிக அளவான எரிபொருள் தேவை. சவுதிக்கு அது பொருத்தம், சவுதி அரேபியாவுக்கு பொருத்தம். பெருமளவு எண்ணெயை ஊற்றி குறைந்த அளவு தண்ணியை பெற்றுக்கொண்டாலும் அவர்களுக்கு தண்ணி தான் பிரச்சனையான விடயம். ஒரு அழுத்த நீரை எடுத்து சுத்திகரித்து மிக சுத்தமான குடிநீரை அது தரும், குவாலிட்டி வாட்டர் கொடுக்கும். ஆனால் இந்த பிரதேசத்துக்கு அது பொருத்தமானதல்ல. ஊர்காவல்துறை பிரதேசத்தை பொறுத்தவரையில தண்ணிக்கும் பிரச்சனை, எண்ணெய்க்கும் பிரச்சனை. எண்ணெய் கடும் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை. சரிதானே? அப்ப கடும் பிரச்சனையை எதிர்கொண்டு பிரச்சனையை தீர்க்க வேண்டி இருந்தது. ஒரு கடும் பிரச்சனையை உருவாக்கி ஒரு பிரச்சனையை தீர்ப்பதாக இருந்தது. இதுதான் அந்த தொழில்நுட்பத்தினுடைய பலம் என்று சொல்லி சொல்லுது. அதுக்கு கலங்கணக்கிற தண்ணி ஊத்துற காசுக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்து தண்ணி எடுத்துக்கொண்டு போகலாம், ஊர்காவல்துறை பிரதேசத்துக்கு தண்ணியை கொண்டு போய் கொடுக்கலாம். அது இன்னும் லாபமாக இருக்கும். அப்போ அதைத்தான் நாங்கள் சொல்லுகிற இந்த ப்ராஜெக்ட் ப்ரொப்போசலுடைய அல்லது ப்ரொஜெக்டினுடைய தொழில்நுட்பம் எவ்வளவு தூரம் பலம் வாய்ந்தது என்று சொல்லி பார்க்க. சரிதானே? அதனுடைய பொருத்தப்பாடு இந்த மாதிரியான விடயங்கள் பார்க்க. அடுத்தது இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் என்னென்னதை பற்றியெல்லாம் நீங்க பார்த்துருக்கிறீங்க, இதுக்குரிய மாற்று சாத்தியங்கள், தொழில்நுட்ப மாற்று சாத்தியங்கள் இவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. பார்த்து அவற்றுள் சிறந்தவற்றை நீங்க தெரிவு செய்ததா. பெஸ்ட்ன்னு சொல்ல முடியாது, சரிதானே? இது எலைட் அல்ல. ஆனால் அதுக்குள்ள இருக்கிறதுக்குள்ள ஒரு ஆப்டிமம் செலெக்ஷன் இருப்பவற்றுக்குள்ள எங்களுக்கு நடைமுறை சாத்தியமான பொருத்தமான தொழில்நுட்பம் தெரிவு செய்யப்பட்டிருக்கா என்று பார்க்க வேணும். அந்த இடத்துக்கு அது பொருத்தமா, சரிதானே? அது இந்த மண் இந்த மாதிரியான விடயங்களை பார்க்க வேணும். இப்போ சில பிரதேசத்தில் குழாக்கிணறு அமைக்க என்று வலிக்கிட்டா குழாக்கிணறு அமைக்கிற மிஷின் மண்ணுக்குள்ளே போயிடும். அப்போ நாங்கள் குழாக்கிணறு அழைச்சி கொடுக்குற ப்ரொஜெக்ட்னு சொல்லி தொடங்கி முல்லைத்தீவு தேவிபுரம் ஆனா இந்த பகுதியில் நான் கையில் கொஞ்சம் காசு கிடைச்சது, ஒரு குழாக்கிணறு அமைக்கிற செயற்திட்டத்தை ஆரம்பித்து அதுக்கு பிறகு அதை கிணறாக மாற்ற வேண்டி இருந்தேன். எங்களுக்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுல அந்த இட அமைவு, அதனுடைய பொருத்தப்பாடு, அந்த மண் அது தெரியாமல் போயிட்டு, அது குழாக்கிணறு அமைக்கிற மெஷின் மண்ணுக்குள்ளே போயிட்டு, சரியா? அதை எடுக்கிறது பெரிய பெரிய பெரியத்தனமாக போயிட்டு. தொழில்நுட்பத்தில் அந்த தெரிவு அதை பார்க்கும். மற்றது இது ஒரு இந்த அண்டர்பாஸ் என்று சொல்வார்கள், ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட தொழில்நுட்பமாக இருக்க வேண்டும். இந்த அவர் பயன்படுத்துகிறார், இவர் பயன்படுத்துகிறார், அதை பாருங்க, அவர் ஒரு சார்ஜ் பண்ற மோட்டர் பைக் வச்சு ஓடுறார், 140 கிலோமீட்டர் ஓடுது, கிளிநொச்சி போய் திரும்பி வாரார் என்று சொல்லி தகுந்த நிரூபிக்கப்பட்ட தொழில்நுட்பம் என்ற வகையில இருக்க வேண்டும். இதுதான் 2ஆம் நிலை தரவுகளை வச்சுக்கொண்டும் பார்க்கலாம், செய்தும் பார்க்கலாம். ரெண்டுக்குமே தொழில்நுட்பம்
இருக்கு. 2ஆம் நிலை தர வேண்டாம், இந்த பேட்டரி மோட்டர் பைக் வச்சிருக்கிற எல்லார்ட்டையும் கேட்டு தகவலை எடுக்குது. சரிதானே? அதில் பிறகு ட்ரையல் பார்க்குறது. சாத்தியவள ஆய்வு என்பது ட்ரையல் பார்க்கிறதா இருக்கும். இந்த வகையில் பார்ப்போம். தொழில்நுட்பம் தொடர்பாக ஒரு சாத்தியவள ஆய்வு அல்லது முன் சாத்தியவள ஆய்வில் தொழில்நுட்பம் தொடர்பாக பரிசீலிக்கப்பட வேண்டிய அம்சங்கள் தனி விடயமாக கேட்கப்படலாம். அதே போல சந்தை வாய்ப்புகள் தொடர்பாக ஒரு கருத்திட்ட முன்மொழிவின் போது சந்தை வாய்ப்பு தொடர்பான முன் சாத்தியவள ஆய்வு அல்லது சாத்தியவள ஆய்வில் எவ்வாறான விடயங்கள் பார்க்கவும். இதிலேயும் நாங்கள் 4 விடயங்கள் சொல்லலாம். ஒன்று, இது இந்த நாங்கள் புதிதாக ஆரம்பிக்கிற இந்த உற்பத்திக்கான சந்தை வாய்ப்பு இருக்கலாம். புதிதாக ஆரம்பிக்கிற அல்லது இப்ப இருக்கிற உற்பத்தியை நாங்கள் அதிகரிக்கிறதுக்கும் ப்ரொஜெக்ட் போடுவோம் தானே. அதிகரித்த சந்தை வாய்ப்புக்கான சாத்தியம் இருக்குதா என்று பார்க்கவும். இதுவும் அதே மாதிரி நான் அந்த பிரதேசத்தில் வேலை செய்கிற போது, ஊர்காவல்துறை பிரதேசத்தில் வேலை செய்கிற போது, ஃபோர்ரூட் என்கிற ஒரு நிறுவனத்திலான அந்த பிரதேசத்தில் ஒரு கயிற்று தொழிற்சாலை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. தும்பு தொழிற்சாலை. தும்பு தடி, கால்மிதி, கயிறு, இலக்கயிறு, இந்த மாதிரியான உற்பத்திகள் செய்யப்பட்டு நீண்ட நெடுங்காலம் தேங்கி கிடந்தது. அந்த பிரதேசத்தில் யாரும் தற்கொலை செய்கிறவன் கூட இந்த தும்பு கயிறை வாங்குகிறேன், நைலோன் கயிறு தான் வாங்கி தற்கொலை செய்யும். அப்போ சாகிறவன் கூட வாங்காத கயிற்றை பிறகு தொடர்ந்து உற்பத்தி செய்கிறது. காலப்போக்கில் அது பூட்டுப்பட்டு போயிட்டு. அப்போ புதிய உற்பத்திக்கு அல்லது அந்த உற்பத்தியில் ஏற்படுகிற அதிகரிப்புக்கு சந்தை வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்க்கவும். வேற இதை கொண்டு போய் நாங்கள் எங்கே கொடுக்க போகிறோம்? அந்த பிரதேசத்தில் அதை கொடுக்கலாமா? பொருட்கள் சேவைகள் எங்கே விற்கப்படுது, என்ன விலையில இருக்கும்? அப்போ இங்கே எங்களுடைய உற்பத்தி செலவு என்ன, இந்த மாதிரியான விடயங்கள், அதனுடைய லாபத்தன்மை போன்றவை பார்க்கணும். எதிர்காலத்தில் இது அதிகரித்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எதிர்காலத்தில் இந்த கேள்விக்கான அதிகரிப்பு இருக்கா? இப்போ உதாரணமா அண்மை காலத்தில் வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் அறிவிச்சிருக்கிறேன், ஜனவரி மாதத்துல இருந்து பொலித்தீன் பாவனை தடை செய்யப்படுகிறது. இது நடைமுறைக்கு வருமாக இருந்த சில விடயத்துக்கான கேள்வியினுடைய அதிகரித்த போக்குகள் எதிர்காலத்தில் தோன்றது நடைமுறைக்கு வருகிற போது. சரிதானே? அப்ப அந்த எதிர்காலத்தின் அதிகரித்த வாய்ப்புகள், அந்த விடயத்தை பார்க்கும். அதே போல சந்தையில் எங்களுடைய பொருள் போட்டித்தன்மை வாய்ந்ததான்னு பார்க்க வேணும். 4வது முக்கியமான விடயம், சந்தையில் பொருளினுடைய போட்டித்தன்மை. அதாவது போட்டியாளர்களுடைய நிலையையும் பார்க்க வேணும். போட்டியாளர்களை வெற்றி கொள்ளக்கூடிய போட்டித்தன்மை எங்களிடம் இருக்கிறது. குறைந்த விலையில் உயர்ந்த தரத்தில் தொடர்ச்சியாக சந்தைக்கு தேவைப்படக்கூடிய அளவிலே பொருட்களை விநியோகம் செய்யக்கூடிய இயல்பு எங்களிடம் இருக்கிறதா என்கிறத பார்க்க வேண்டும். இதுதான் சந்தை தொடர்பாக நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டியது. இப்போ இது முன் சாத்தியவள ஆய்வுலையும் 2ஆம் நிலை தரவுகளை வச்சு கொண்டு பார்க்க வேணும். சாத்தியவள ஆய்வுலையும் முதல் நிலை தரவுகளை வச்சு கொண்டு பார்க்கும். அப்போ முன் சாத்தியவள ஆய்வு என்றால் என்ன, அதனுடைய கூறுகள் என்ன, அதிலையும் பிறகு சந்தை தொழில்நுட்பம் என்பவை எவை என்பதும் பார்த்துட்டோம். இது சாத்திய கூற்று ஆய்வுக்கும் நீங்க பொருத்தி கொள்ள. சாத்திய கூற்று ஆய்வு என்றால் என்ன? முதல்நிலை தரவுகளின் அடிப்படையில் கருத்திட்டங்களின் ஒட்டுமொத்த சாத்திய திறனை மிக துல்லியமாக ஆராய்கிறது. அது மேலோட்டமாக ஆராய்கிறது, இது மிக துல்லியமாக ஆராய்கிறது. அது முதலாவது எத்தனமாக இருக்கிறது, இது முடிவான ஒரு தீர்மானம் எடுப்பதற்கானதாக இருக்கிறது. அது முதல்நிலை தரவுகள் அடிப்படையாக வைத்து அது 2ஆம் நிலை தரவுகளை வச்சு கொண்டு பார்க்கிறோம். இது முதல்நிலை தரவுகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டு பார்க்கிறோம். சரிதானே? முதல் நிலை சாத்தியவள ஆய்வு அல்லது ஆரம்ப சாத்தியவள ஆய்வினுடைய துல்லியத்தன்மையை நிரூபிப்பதற்கான அல்லது நிராகரிப்பதற்கான ஒரு முடிவாக இதாமே. அந்த ரெண்டையும் ஒப்பிட்டு கேட்டால் எழுதக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும். சாத்திய கூற்று ஆய்வு என்பது முதல்நிலை தரவுகளின் அடிப்படையில கருத்திட்டத்தின் ஒட்டுமொத்த சாத்திய திறனை மிக துல்லியமாக ஆராய்கிறது. இது பல்வேறு மாற்று சாத்தியங்களை அவசியமாக ஆராய்வதாக இருக்கும். ஒரு சாத்தியக்கூற்று ஆய்வு சிறந்த முறையில் அமையும் போது தவறான கருத்திட்டம் ஒன்று தோற்றம் வராமல் தடுக்கப்படுகிறது. ஒரு சிறந்த முறையில் அமைகின்ற சாத்தியக்கூற்று ஆய்வு என்பது தவறான ஒரு கருத்திட்டம் வடிவமைக்கப்படுவதை தடுப்பதாக அமையும். 3வது கட்டம் பார்த்தீங்கன்னா, முதலாவது முன் சாத்தியவள ஆய்வு, 2வது சாத்தியவள ஆய்வு, 3வது விரிவான வடிவமைப்பு. இந்த விரிவான வடிவமைப்பு என்பதையும் சுருக்கமாக நாங்கள் கதைச்சு கொண்டு போவோம். சரி, இது
கருத்திட்ட நோக்கங்களின் அமைப்பை உள்ளடக்குகிறது. கருத்திட்ட நோக்கங்களின் அமைப்பை உள்ளடக்குகிறது. நான் கடந்த செயலமர்கள் உங்களோட இந்த விடயத்தை பேசியிருந்த நான் என்று நினைக்கிறேன். இந்த தூர்ந்து போன குளங்களை எடுத்து அவற்றை புனரமைப்பு செய்வதன் மூலமாக மேல் நோக்கி நகர்ந்து போவது, அதுக்கு கீழே அந்த விடயங்களை செய்வதற்கு என்னென்ன இயந்திரங்கள் வேணும், எவ்வளவு நிதி வேணும், இது எப்படியாக செக்டோரலால் டிபார்ட்மெண்டலா பிரிக்கலாம். நிதித்துறை, கணக்குத்துறை, நிர்வாகம், தாபனம், பொறியியல், திட்டமிடல், நில அளவை, பராமரிப்பு போன்ற பல்வேறு பிரிவுகளாக பிரித்து அவற்றுக்கு ஒவ்வொரு பணிப்பாளர்களை நியமித்து அந்த பணிப்பாளர்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு பணிப்பாளர் நாயகத்தை நியமித்து அந்த பணிப்பாளர்களுக்கு கீழே உதவி பணிப்பாளர்கள், உதவி பணிப்பாளர்களுக்கு கீழே பிரதம முகாமைத்துவ அலுவலர்கள், அது அவர்களோடு சேர்ந்து பணியாற்றுவதற்கு அபிவிருத்தி அலுவலர்கள், முகாமைத்துவ அலுவலர்கள், சாரதிகள், அலுவலக உதவியாளர்கள், தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள், பொறியியலாளர்கள், இந்த மாதிரியாக ஆளணி அமைச்சு அவைக்கு தேவையான உபகரணங்கள், கருவிகள், இதுக்கு தேவையான நிதி, சரிதானே, எங்கிருந்து தொடங்கி எங்கு வரைக்கும் சென்று நிறைவு செய்வது, முதல்ல எங்க தொடக்க புள்ளி எது, அடுத்தடுத்து செய்ய வேண்டிய கருமங்களவை, ஒவ்வொரு அலுவலர்களுக்கும் ஒதுக்கி கொடுக்கப்படுகிற லிஸ்ட் ஆஃப் டியூட்டி என்ன, இந்த மாதிரியாக டிசைன் பண்றதுக்கு பேர் தான் விரிவான வடிவமைப்பு. சரிதானே. அது நீங்க ஒரு கோடு கீறுவீங்களாக இருந்தால் சாதாரணமா இந்த பகுதியை கொஞ்சம் எடுத்துப்போம், இப்படி ஒரு லெவல்ல வச்சு ஒரு கோட்டை கீறுவீங்க. இதை நீங்க நிலமட்டம் என்று கருதி கொள்ளுங்க. இதைத்தான் நாங்கள் ஆப்ஜெக்டிவ் என்று சொன்னாங்க, நோக்கங்கள். அந்த நோக்கங்கள் இப்படி மேல போக போக இப்படி போகும் மேல, சரிதானே, இப்படியாக மேல போகும். இதுக்கு கொப்புக்களை எல்லாம் இருக்க கொண்டு வச்சுக்கொள்ளுங்க. இதுக்கு கீழேயும் இப்படியாக இந்த வேர்கள் எல்லாம் இருக்கும். இது வந்து சின்ன சின்ன தும்பு வேராக பிரியும். இப்போ மேலே போகிற போதுதான் நான் சொன்னது, நீங்க இதுல கோல், அதுக்கு மேல விஷன், அதுக்கு மேல மிஷன் என்று சொல்லி அதை பார்த்து கொள்வீங்க. இதை செய்யறதுக்குரிய ஆக்டிவிட்டிஸ், அது அந்த ஒப்ஜெக்டிவ் உடைவிடும். ஆக்டிவிட்டிஸ் என்ன, இப்போ காலையில வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அந்த திணைக்களத்தினுடைய திறப்பை எடுத்துக்கொண்டு வந்து கேட்டில் இருக்கிற சங்கிலி பூட்டை திறந்து கொண்டு வந்து அதுக்குரிய ஆணையில கொழுவுறது முதலாவது கர்மமாக தொடங்கும். ஒரு நாளினுடைய கர்மம் இப்படி தொடங்கி பல 10,000 கர்மங்கள் அங்கே நடக்கும். அப்படி நடக்கக்கூடிய பல 10,000 கர்மங்களை அது வந்து சிமிலாரிட்டி அடிப்படையில், சிமிலாரிட்டின்றது அவற்றினுடைய ஒத்த இயல்புகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நிதி, கணக்கீடு, நிர்வாகம், ஸ்தாபனம், பராமரிப்பு, நில அளவை, திட்டமிடல், இப்படியாக பல்வேறு கூறுகளாக அதை பிரித்து, பிறகு அதுக்குள்ள இருக்கிற தனித்தன்மையின் அடிப்படையில் அவற்றை சிறிய கூறுகளாக பிரித்து, சரிதானே, இந்த மாதிரியாக அதை திட்டமிட்டு எப்படி நடக்க போகுது, என்னென்ன வேலைகளை எப்படி செய்ய போறோம். அப்ப கருத்திட்ட நோக்கங்களினுடைய அமைப்பை உள்ளடக்கும் பல்வேறு ஆகக்கூறுகள். ஆகக்கூறுன்றது டாஸ்க், சரிதானே, பல்வேறு ஆகக்கூறுகளினுடைய வடிவமைப்பு, அதுக்குரிய ஃபெசிலிட்டேஷன், வசதிகளை நிர்மாணித்தல், தொடர்பில் ஏற்பாடுகள், பணிகளை ஒதுக்கி கொடுப்பது, மனித வளத்தை திட்டமிடுகிற எவ்வளவு ஆக்கள் என்னென்ன ஸ்கில்லோட வேணும், சரியா, இன்ஜினியரிங் யூனிட்டுக்கு அப்படியான ஆக்கள் வேணும், ஃபினான்ஸுக்கு அப்படியான ஆக்கள் வேணும், அட்மினுக்கு அப்படியான ஆக்கள் வேணும். இப்படியெல்லாம் மனித வள திட்டமிடுதல் என்பது என்னென்ன தகமைகளை கொண்டு, என்னென்ன வகையான அனுபவத்தை கொண்ட மனிதர்களை எந்தெந்த துறையில ஈடுபடுத்த வேணும், சரிதானே, ஒரு ஆக்ஷன் பிளான், ஃபினான்ஸ் பிளான், சரி, இதெல்லாம் சேர்ந்து உள்ளடக்கி இருக்கக்கூடியது தான் கருத்திட்ட அறிக்கை. இவ்வாறாக ஒரு கருத்திட்ட அறிக்கை வடிவமைக்கப்படுவது விரிவான வடிவமைப்பு என்று சொல்லப்படும். ஆகவே கருத்திட்ட வடிவமைத்தலினுடைய படிமுறைகளை குறிப்பிட்டு சுருக்கமாக விளக்குக என்று கேட்டால் நாங்கள் எழுதக்கூடியதாக இருக்கும். முன் சாத்திய வள ஆய்வு, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவோம். சாத்திய வள ஆய்வுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவோம். விரிவான வடிவமைப்புக்கு ஒரு விளக்கம் சொல்லுவோம். சில வேளையில கருத்திட்ட வடிவமைத்தலில் சாத்திய வள ஆய்வு ஒன்று முன் சாத்திய வள ஆய்வில் இருந்து எவ்வாறு வேறுபடுகிறது என்று கேட்டால் ரெண்டினுடைய வேறுபாடுகளையும் சொல்லி அவற்றுக்கான புதுமையான விடயங்களையும் சொல்ல. சில வேளையில சாத்திய வள ஆய்வு ஒன்று உள்ளடக்கம் பிரதான கூறுகளவை என்று கேட்கப்பட்டால் அந்த கூறுகளை நாங்கள் சொல்ல வேண்டும், சரிதானே. சாத்திய வள ஆய்வு ஒன்றின் போது தொழில்நுட்பம் எவ்வகையில முக்கியத்துவம் பெறுகிறது அல்லது சந்தை பற்றிய ஆய்வு எவ்வகையில முக்கியத்துவம் பெறுகிறது என்று கேட்கப்பட்டால் அதுக்கும் எங்களால் விட சொல்ல.
எப்படியாக நாங்கள் அதுக்கு பதிலளிக்க முடியும் என்று எங்களுக்கு தெரியும். சரிதானே? அப்ப இந்த சாத்தியக்கூற்று ஆய்வு அல்லது சாத்திய வள ஆய்வு என்பது எந்த வகையான துறைகளை உள்ளடக்கி இருக்கிறது என்று கேட்கிற போது ஒரு கடந்த கால வினா, உங்களுக்குரியது அல்ல, திட்டமிடல் சேவையில் கேட்கப்பட்ட ஒரு வினா, சாத்தியக்கூற்று ஆய்வினுடைய வகைகள் அது என்று கேட்டிருக்காங்க. நாங்க இந்த உள்ளீடுகளை பற்றி சொன்னோம் தானே, மேல எங்களால் சொல்லப்பட்ட சந்தை பற்றிய ஆய்வு. சரிதானே? இந்த சாத்தியவள ஆய்வினுடைய வகைகள் என்று சொல்லி கேட்கப்படுகிற போது இதுல சூழல் பற்றிய ஆய்வு, பொருளாதாரம் பற்றிய ஆய்வு, கொள்கை மற்றும் அரசியல் பற்றிய ஆய்வு, சமூகவியல் பற்றிய ஆய்வு, சமூகம் என்றது பால்நில அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சேர்ந்து சமூகம் பற்றிய ஆய்வு, அதை விட சட்டம் பற்றிய ஆய்வு, சட்டத்தின் சாத்தியக்கூற்று ஆய்வு. இப்ப நாங்கள் அதை வகைப்படுத்தி அவர்கள் வழங்கி இருந்தது எப்படி என்றால், ஒன்று சந்தை பற்றிய சாத்தியக்கூற்று ஆய்வு, மார்க்கெட்டிங் விசிபிலிட்டி, சந்தை பற்றிய சாத்தியக்கூற்று ஆய்வு, தொழில்நுட்ப சாத்தியக்கூற்று ஆய்வு, அதான் சந்தையும் தொழில்நுட்பமும் அதுக்குள்ள என்ன இருக்கு என்று சொல்லி பார்த்துட்டோம். சரிதானே? சுற்றாடல் சாத்தியக்கூற்று ஆய்வு, என்விரான்மெண்ட். அடுத்தது சட்ட சாத்திய ஆய்வு, சட்ட சாத்தியக்கூற்று ஆய்வு, பொருளாதார சாத்தியக்கூற்று ஆய்வு, அரசியல் மற்றும் கொள்கை சார்ந்த சாத்தியக்கூற்று ஆய்வு. இந்த 6 வகையான ஆய்வுகளை அவர்கள் முன்னிலைப்படுத்தி சொல்லியிருந்தார்கள். சாத்தியக்கூற்று ஆய்வினுடைய வகைகள் அல்லது சாத்தியக்கூற்று ஆய்வினுடைய பிரதானமான கூறுகள் என்று கேட்கப்பட்டாலும் அந்த 6ஐயும் சொல்லி, இதை தவிர நாங்கள் இதுக்குள்ள பெருமளவுக்கு சமூகம் தொடர்பான, நிறுவனம் தொடர்பான, பால்நிலை தொடர்பான விடயங்கள் இருக்கு. மற்றது அது நிலைபெறான தன்மை பற்றிய ஆய்வு, அது இப்போ முக்கியமான ஒரு வார்த்தை பிரயோகம். நிலைபெறான தன்மை என்பது சமகாலத்தில் பேசப்படுகிற முக்கியமான ஒரு விடயம். அப்ப நாங்கள் சமகாலத்தில் இருக்கிற அந்த விடயத்தையும் சேர்த்து ஒரு 7-8 விதமாக என்றாலும் இதை எழுதக்கூடியதாக இருக்கு. அடுத்தது 3வது விடயத்துக்கு போவோம், முன்மதிப்பு. இந்த ஆரம்ப சாத்தியவள ஆய்வு செய்யப்பட்டதை தொடர்ந்து ஒரு சாத்தியவள ஆய்வு பின்னர் செய்யப்படும். அந்த செய்யப்பட்ட சாத்தியவள ஆய்வை வச்சுக்கொண்டு ஓரளவுக்கு இது ஒரு மறுபரிசீலனைக்கு உட்பட்ட அல்லது மீளாய்வுக்கு உட்பட்ட ஒரு மதிப்பீடாக இருக்கும். இது இறுதியான மதிப்பீடு ஒன்று அல்ல. சரிதானே? இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஆரம்ப சாத்தியவள ஆய்வு ஒன்று மேற்கொள்ளப்பட்டு அது உரிய படிவத்தில் அந்த விவரங்கள் பதியப்பட்டு அதற்குரிய ஒரு முன்மதிப்பீடு ஒன்று செய்யப்படும். முன்மதிப்பீடு நாங்கள் அப்ரைசல் என்று சொல்றோம். சரிதான்? கருத்திட்டத்தினுடைய எல்லா விடயங்களையும் அதனுடைய எல்லா கூறுகளையும் நிதி வழங்கும் நிறுவனம், நன்கொடை அல்லது நிதி வழங்குகின்ற நிறுவனம் அதை கிரகித்துக் கொள்ளுதல் அல்லது உள்வாங்குதல் மற்றும் ஒரு முறை சார்ந்த வகையில மீளாய்வு செய்தல் முன்மதிப்பீடு என்று சொல்லப்படுது. இது ஒரு முழுமையான மதிப்பீடு அல்ல. கருத்திட்டத்தினுடைய எல்லா கூறுகளையும் நிதி வழங்குதல், அதை கிரகித்துக் கொள்வதும், அதனை ஒரு முறைமை சார்ந்த வகையில மீளாய்வு செய்தலும் முன்மதிப்பீடு என்று சொல்லப்படும். இந்த முன்மதிப்பீடு என்பது ஏற்கனவே நாங்கள் சொல்லப்பட்ட சாத்தியவள ஆய்வினுடைய கூறுகள் பற்றிய ஒரு விரிவான மீளாய்வாக இருக்கும். இப்ப சில வேளைகள்ல இந்த அண்மை காலத்துல பேசப்பட்ட ஒரு விடயம் மன்னர் காற்றாலைகள் தொடர்பாக பல இடங்கள்ல பேசப்பட்டது. அதுல எனக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ என்ற எண்ணமும் இல்லை. ஆனால் அதுல சாதகமாக பேசியவர்கள் சொல்லிய முக்கியமான விடயம், அது நிதி வழங்குனராக இருக்கக்கூடிய ஆசிய அபிவிருத்தி வங்கி அப்ரைசல் செய்யக்குள்ள இவர்கள் சொல்லாத விடயங்களையும் அவர்கள் தேடி பார்த்திருப்பார்கள். ஆகவே அதுல தவறுகள் இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு. அவர்கள் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஒன்று வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஒரு சர்வதேச தரத்திலான நியமங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய பகுப்பாய்வு அல்லது அப்ரைசல் என்ன மிகச்சரியாக இருந்திருக்கும். ஆகவே அங்க சொல்லுகிற மாதிரியான பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு குறைவு.
என்று சொல்லி பேசப்பட்டது. இதுதான் அந்த நிதி வழங்குனருடைய ஆய்வு. இங்கே செய்ய போகிற அமைச்சு அல்லது திணைக்களம் அல்லது அந்த நிறுவனம் அவர்கள் ஒரு ஆய்வு ஒன்று செய்வார்கள். அது ஒரு கூட்டுத்தாபனமாக இருக்கலாம், நியதி சட்ட சபையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி. இப்ப இலங்கை மின்சார சபை என்பது ஒரு நியதி சட்ட சபை தான். அவர்கள் தங்களுடைய கருத்திட்டம் தொடர்பில் அவர்கள் நிதி வழங்குனருக்கு கொடுக்கிற சாத்திய வள அறிக்கை அல்லது முன் சாத்திய வள அறிக்கை என்பது சில வேளைகளில் தவறானதாக இருக்கலாம், பக்கச்சார்பானதாக இருக்கலாம். ஆனால் அவர்களால் கொடுக்கப்பட்ட கருத்திட்டத்தினுடைய அனைத்து கூறுகளையும் அதனுடைய கட்டமைப்பையும் கருத்திட்டத்தினுடைய கட்டமைப்பு சரிதானே. இப்ப அதாவது கருத்திட்ட படிமுறைகளையும் முதல்ல அந்த நிறுவனம் கிரகித்து கொண்டு முறைமை சார்ந்த வகையில மீளாய்வு செய்வது முன்மதிப்பீடு என்று அழைக்கப்படுகிறது. தொழில்நுட்பம், நிதி, பொருளாதாரம், சமூகம், சுற்றுச்சூழல் மற்றும் அதை அமுலாக்கம் செய்ய இருக்கிற நிறுவனம் சார்ந்த அம்சங்கள் போன்றவை விரிவான மீளாய்வாக அமையும். இதைத்தான் நாங்கள் முன்மதிப்பீடு என்று சொல்லுகிறோம். இது தயாரிக்கப்பட்ட திட்ட மதிப்பீட்டினை மீள்வரிசீலனைக்கு உட்படுத்துகிறது, மீளாய்வுக்கு உட்படுத்தும். இந்த இடத்துல கூட திட்டம் கைவிடப்படலாம். இப்போ ஒரு கருத்திட்ட சக்கரம் என்கிறது தொடர்ச்சியா கருத்திட்டம் நடந்தால்தான் அந்த சக்கரம் சரிதான். அப்போ இந்த முன்மதிப்பீடு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது கருத்திட்டத்தினுடைய உள்ளீடாக இருக்கிற அனைத்து விடயங்களையும் நிதி வழங்கும் முகவர், அவர் நன்கொடையாக இருக்கலாம் அல்லது கடனாக இருக்கலாம் அல்லது எதுவாக இருந்தார், நிதி வழங்குனர் கிரகித்துக் கொள்ளுதலும் அதனை முறைமை சார்ந்த வகையில மீளாய்வு செய்தலையும் நாங்கள் முன்மதிப்பீடு என்று அழைக்கிறோம். அதில் பல்வேறு கூறுகள் விரிவான மீளாய்வுக்கு உட்படும். தொழில்நுட்பம், நிதி, பொருளாதாரம், சமூகம், சுற்றுச்சூழல் மற்றும் நிறுவன இயல்புகள் போன்றவை விரிவான மீளாய்வுக்கு உட்படும். இந்த படிமுறை திட்ட வடிவமைப்பை மறுபரிசீலனைக்கு உட்படுத்துவதாக இருக்கும். சரியா? இந்த இணக்கங்காணுதல் அல்லது ஒப்புதல் வழங்குதல் என்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னால நாங்கள் நிதி ஒழுங்கு விதிகளோடு தொடர்புடைய சில விடயங்களை நாங்கள் ஒருக்கா பார்க்கலாம். இன்னொரு கேள்வி கேட்பார்கள் சில வேளையில, இந்த செயற்திட்ட தரங்கணிப்பு ப்ராஜெக்ட் அப்ரைசல் செய்யப்படுவதன் நோக்கம் என்ன அல்லது செய்யப்படுவதற்கான காரணம் என்ன என்று கேட்பார்கள். செயற்திட்ட தரங்கணிப்பு ப்ராஜெக்ட் அப்ரைசல் மேற்கொள்ளப்படுவதற்கான காரணம் என்ன? அப்ப நாங்கள் செயற்திட்ட தரங்கணிப்பு என்றால் என்ன என்று சொல்லிட்டு தான் காரணத்தை சொல்ல வேண்டும். செயற்திட்ட தரங்கணிப்பு என்கிறதுக்குரிய விளக்கம் ஒன்று சொல்லுகிறேன் தானே. கருத்திட்டத்தினுடைய உள்ளீடாக காணப்படக்கூடிய அனைத்து விடயங்களையும் நிதி வழங்குனர் பிராக்கெட்டுக்கு நன்கொடையாளர் அல்லது நிதி அளிப்பவர் என்று போடுவோம். நிதி வழங்கும் நிறுவனம் கிரகித்துக் கொள்ளுதலும் மற்றும் அவ்விடயங்களை முறைமை சார்ந்த மீளாய்வு செய்தலும் முன்மதிப்பீடு என்று சொல்லப்படுகிறது. இங்கு தொழில்நுட்பம், நிதி, பொருளாதாரம், சமூகம், சுற்றுச்சூழல் மற்றும் நிறுவன அம்சங்கள் பற்றிய விரிவான மீளாய்வு நடைபெறுகிறது. இந்த படிமுறை திட்ட வடிவமைப்பினை மறுபரிசீலனைக்கு உட்படுத்துகின்றதாக காணப்படுகிறது. இவ்வாறு முன்மதிப்பீடு அல்லது செயற்திட்ட தரங்கணிப்பீடு மேற்கொள்ளப்படுவதற்கான காரணங்கள் சரியான தகவலை அடிப்படையாக கொண்டு செயற்திட்டம் அடையாளம் காணப்பட்டுள்ளதா என்பதை நிச்சயித்துக் கொள்ளுதல். சரியா? முதலாவது காரணம் என்ன சொல்றோம்? சரியான தகவலை அடிப்படையாக கொண்டு செயற்திட்டம் அடையாளம் காணப்பட்டுள்ளதா என்பதை நிச்சயித்துக் கொள்ளுதல். இரண்டாவது, செயற்திட்டம் நடைமுறை சாத்தியமானதா, நிலைபெறானதா என்பதை நிச்சயித்துக் கொள்ளுதல். மூன்றாவது, செயற்திட்டம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா, அதன் தாக்கங்கள் இழிவளவானவையா. பெரிய தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ப்ரொஜெக்ட் செய்யலாது. செயற்திட்டம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா. ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்பது மூன்று தரப்பினர்கள், நிபுணத்துவம், கொள்கை வகுப்பாளர்கள், மக்கள் ஆகியோர் ஒரு புள்ளியில் இணங்கத்தக்க வகையில் அமைந்திருக்கிறதா, ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா, இதனுடைய பல்வேறு பரிமாணங்களிலான ஒரு மல்டி டைமென்ஷன் எஃபெக்ட் என்று சொல்லுவோம். பல்வேறு பரிமாணங்களிலான தாக்கம் இழிவளவிலானதாக, மினிமைஸ் லெவல்ல இருக்கா, இழிவளவிலானதாக காணப்படுகிறதா,
என்பதை நிச்சயித்துக் கொள்வது இக்கணிப்பீட்டினுடைய நோக்கமாகவும் இருக்கும். அதையும் நீங்கள் சில வேளையில செயற்திட்ட முன்மதிப்பீடு அல்லது செயற்திட்ட தரங்கணிப்பு என்றால் என்ன என்று கேட்கப்பட்டால் அதனுடைய விளக்கத்தையும் சொல்லி நோக்கத்தையும் எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, இப்போ நாங்கள் அடுத்த விடயமாக இனங்காணுதல், ஒப்புதல் வழங்குதல், நெகோசியேஷன், போர்ட் அப்ரூவல் என்ன என்பது தொடர்பில் பேசிட்டு இது தொடர்பான நிதி ஒழுங்கு விதிகள் பற்றி ஏற்பாட்டுக்குள்ளையும் போகும். சில வேளைகளில் அதை கேட்கலாம், சொல்ல இயலாது. என்ன இந்த திட்டமிடல் சார்ந்து இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை, சாதாரணமாக திட்டமிடல் சேவைக்கு படித்த ஆட்களுக்கு தெரியும். சில வேளை நாங்கள் படிச்சுட்டு போகிறதை தவிர மிச்சம் எல்லாம் கேள்வியாக வரும். சில வேளையில் படிச்சுட்டு போனது மட்டும்தான் கேள்வியாக வரும். மிகவும் நெருக்கடியை கொடுக்கக்கூடிய இலங்கை நிர்வாக சேவை, கணக்காளர் சேவை கூட அந்த மாதிரியான நெருக்கடியை கொடுக்கல. ஓரளவுக்கு படிச்சுட்டு போனால் அதுக்குள்ளே வேற. திட்டமிடல் சேவைக்கு படிச்சுட்டு போகிறதை தவிர மிச்சம் எல்லாம் வருகிறது உண்டு. அது மாதிரி சிலிடா பெரிய அளவுக்கு பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தாது. நீங்கள் சிலிடாவில் ஓரளவுக்கு நம்பிக்கை வைக்கலாம். சிலிடா பெயில் பண்ணணுமென்ற நோக்கத்தோடு உங்களை பார்க்காது. ஆனால் ஏதோ எழுதினாலும் புள்ளி போடும் மட்டும் நினைக்கக்கூடாது. கொஞ்சம் நாங்கள் படிக்கணும், விளங்கி படித்து கொண்டு போக வேண்டும். சரிதானே? சிலிடாவில் கடந்த பரீட்சையின் போது நான் இந்த புள்ளி இடல்ஸ் தொடர்பாக வினாத்தாள் மதிப்பீட்டு குழுவிலையும் இருந்தேன். அப்போது அங்கே ஓரளவுக்கு உங்களை கரையேற்ற வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களிடம் இருக்கும். ஆனால் என்ன எழுதினாலும் பாஸ் என்று சொல்லி அப்படி சொல்ல மாட்டேன். ஸ்லீடாவை அப்படி குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஆனால் ஓரளவுக்கு அந்த விடயங்களை அவர்கள் புரிந்து எழுதியிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அது விளங்குது. அந்த விஷயத்தை அவர்கள் விளங்கிக் கொள்ள எத்தனைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியுது. ஆனால் சொல்ல கொஞ்சம் சிரமப்படையினம் விஷயம் விளங்கிடுது என்று சொன்னால் ஒரு குறித்த அளவான புள்ளிகளை வழங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். மதிப்பீட்டாளர்களுக்கு பெரிய நிர்பந்தம் இருக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் படிக்கணும். கேள்விகள் கொஞ்சம் சிலீடாவை பொறுத்தவரையில் இலங்கை நிர்வாக சேவை, திட்டமிடல் சேவை போன்ற நாடளாவிய சேவைகளுக்கு வைக்கிற பரீட்சையை விட உங்களை வெளிநபர்களாக அப்போ வெளிநபர்களை பொறுத்தவரையில் அங்கே சிலீடா படிப்பிச்சு போட்டு பயிற்சி கொடுத்துட்டு எக்ஸாம் வைக்கிறார்கள் வேறு. நீங்கள் வெளியில் படிச்சுட்டு போய் சிலீடாவில் பயிற்சி எழுதுகளில் சிலீடா தன்னை நிரூபிக்கும். கொஞ்சம் வினாத்தால் வித்தியாசமாக இருக்கும். இந்த அறிவோடு போகணும். அறிவு இருந்தால் பாஸ் பண்ணலாம். பெரிய அளவுக்கு நெருக்கடியாக இருக்காது. அதை பார்த்து நீங்கள் நம்பிக்கையோடு படிக்கலாம். சரி, அப்போ இனங்காணுதல், ஒப்புதல் வழங்குதல், நெகோசியேஷன் அண்ட் போர்ட் அப்ரூவல் என்பதையும் பார்த்து கொண்டு நிறைவு செய்வாங்க. சரிதானே? அப்போ இந்த செயற்திட்ட முன்மதிப்பீடு அல்லது செயற்திட்ட தரங்கணிப்புன்னு சொல்றேன். அப்ரைசல்ங்கிறத தரங்கணித்தல்னு சொல்றது தானே. இப்போ செயற்திட்ட தரங்கணிப்பு அல்லது செயற்திட்ட முன்மதிப்பீட்டுக்கு பின்னர் நிதி வழங்குனர் மற்றும் கருத்திட்டத்தை சமர்ப்பித்தவர்களுக்கு இடையில் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும். சமர்ப்பித்தவர்கள் இந்த விஷயத்தை அக்குவராணிவராக பிரித்து மேய்ஞ்சு வச்சிருக்கும் நிதி வழங்குனர் தரப்பு. அப்ப கருத்திட்டத்தை சமர்ப்பித்தவர்களுக்கு இடையில அந்த ப்ராஜெக்ட் அப்ரைசலுக்கு பிறகு செயற்திட்ட முன்மதிப்பீட்டுக்கு பின்னர் அல்லது செயற்திட்ட தரங்கணிப்புக்கு பின்னர் அவர்களுக்கு இடையில பேச்சுவார்த்தை தொடங்கும். அங்கு திட்டம் வெற்றி அளிப்பதற்கு சில நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இப்போ இலங்கைக்கு கொடுக்குற இந்த IMF விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தும் கூட இந்த வகையிலான ஒரு கருத்திட்டம் தான். அது ஒரு வேறு வகையான ஒரு ஃபினான்ஸ் ப்ராஜெக்ட். ஆனால் அது விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டம் தான். அதுவும் ஒரு ப்ராஜெக்ட் தான். சரிதானே? அப்போ இங்கதான் அந்த பிரச்சனை. இவர்கள் சொல்லுகிறதுக்கும் அவர் சொல்லுகிறதுக்கும் இடையில வேறுபாடு இருக்கும். பிறகு ரெண்டு பேரும் ஒரு புள்ளியில வந்து சந்திக்க போயிடும். அப்போ திட்ட வெற்றிக்கு அவசியமான நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்போ சீராக்கம் செய்யப்பட்ட கருத்திட்ட ஆவணம் சமர்ப்பிக்க வரும். அந்த முதல் சொல்லப்பட்டதிலே அவர்கள் சொல்லுகிற குறைகள் எல்லாத்தையும் நீக்கி சில மாற்றங்களை கொண்டு வர வரும். சரிதானே? ஆஸ்வேசமா அள்ளி கொடுக்க மாட்டோம், இந்த மாதிரி கொஞ்சம் சொல்ல வரும். இப்போ வெற்றிக்கு அவசியமான நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கருத்திட்ட ஆவணம் சீராக்கம் செய்யப்பட்ட பின்னரே அவர்களுடைய ஒப்புதலை பெற்றுக்கொள்ள முடியும். இங்க கருத்திட்டத்தை அரசாங்கத்தினுடைய அனுமதிக்காக அல்லது அமைச்சரவை அனுமதிக்காக சமர்ப்பிக்கிற அந்த படிமுறைகளுக்கு போவதற்கு முன்பாக சீராக்கம் செய்யப்பட்ட கருத்திட்ட ஆவணம் பரீட்சிக்கப்பட்டு நிதி வழங்குனருக்கும்
திட்டத்தை நடைமுறைப்படுத்தப்படுகின்ற அமைச்சு அல்லது திணைக்கள நிறுவனத்துக்கும் திட்ட அமுலாக்கம் தரப்புக்கும் இடையில ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்படுகிறது. போர்டு அப்ரூவல். செயற்திட்டத்தின் தரங்கணிப்பு அல்லது செயற்திட்ட முன்மதிப்பீட்டுக்கு பின்னர் அங்கு காணப்படக்கூடிய இடைவெளிகள் பற்றி நிதி வழங்குனரும் கருத்திட்டத்தை சமர்ப்பித்தவர்களுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். இந்த திட்டத்தினுடைய வெற்றிக்கு அவசியமான நிபந்தனைகளை செயற்திட்ட அமுலாக்கும் தரப்பு, செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் தரப்பு ஏற்றுக்கொள்கிறது. இங்க நிதி வழங்குனர் ஒரு அழுத்தம் கொடுக்கிற தரப்பாக இருப்பார், இவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருப்பார்கள். நிதி வழங்கும் தரப்பினுடைய ஒப்புதலை பெறுவதற்கு கருத்திட்டத்தினுடைய ஆவணம், கருத்திட்ட வரைவு அல்ல கருத்திட்ட ஆவணம் அவர்களுடைய சுட்டிக்காட்டப்பட்ட விடயங்களை திருத்தும் வகையில் சீராக்கம் செய்யப்படுகிறது. அவ்வாறு சீராக்கம் செய்து அதற்கு ஒப்புதல் அளித்த பின்பு நிதி வழங்குனருக்கும் திட்ட அமுலாக்கம் தரப்புக்கும் இடையில் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுவதை இணக்கம் காணுதல் மற்றும் ஒப்புதல் வழங்கல் என்கிற படிமுறையாக நாங்கள் எடுத்தோம். இணக்கம் காணுதல், ஒப்புதல் வழங்கல். இந்த இடத்துல நான் ஃபினான்சியல் ரெகுலேஷனை கொண்டு வந்து இப்போ குழப்ப இல்லை, என்னென்னால் அது வேறு ஒரு விதமான படிமுறை கூடாக போகும். இதையும் அதையும் நான் குழப்பிக்கொள்ள வேண்டாம். இந்த பக்கம் மிகவும் தெளிவாக வந்ததுக்கு பிறகு நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த தரப்பை பற்றி பேசிக்கொள்வோம். சரியா? அப்போ இந்த அளவில் நான் ஒளிப்பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். உங்களோடு ஒரு சில நிமிடங்கள், ஒரு 5 நிமிடங்கள் பேசுவதற்காக நான் காத்திருக்கிறேன். ரெக்கார்டிங் ஆஃப்ல வச்சுக்கொண்டு பேசுவேன்.